ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான மை கிஃப்ட் அன்லிமிட்டெட் காச்சா ரிவெஞ்ச் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமே என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்லேயோ டாப் லிஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால கதை வேற லெவலில் சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் எபிசோட பார்த்த உடனே அவங்க எல்லாருக்கும் கதை எப்படி போக போகுதுங்கிறது தெரிஞ்சிடும். நானும் பெஸ்ட்டை கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அன்லிமிட்டெட் காச்சா ரிவெஞ்ச் சீசன் 1 எபிசோட் 1. இந்த வேர்ல்டோட பிகினிங்ல எந்த ஒரு விஷயமும் இல்ல. காடஸ் ஆஃப் டார்க் அண்ட் காடஸ் ஆஃப் லைட்னால தான் எல்லா விஷயங்களும் கிரியேட் ஆச்சு. மொத்தமா 9 ரேஸ் அதுல கிரியேட் ஆனாங்க. இந்த 9 ரேஸ்லயும் ரொம்ப வீக்கா இருக்கக்கூடியவங்கன்னா ஹியூமன்ஸ் தான். அப்பா அம்மா எல்ஸ் யோமி, நான் கிரேட்டான அட்வென்ச்சரா மாதிரி உங்களுக்கு பணம் அனுப்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சிட்டி பக்கமா வந்திருக்கான். ஓரமா நல்றா பொடிப்பையிலன்னு நம்ம ஹீரோவை மத்த யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. உங்க பேரன் ரிசப்ஷன்ல கேட்கவோ லைட் நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க கிஃப்ட் என்னன்னு கேட்டா அன்லிமிட்டெட் காச்சான்னு சொன்னா அது என்னதுன்னு கேட்கவோ நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான். அவன் கிஃப்ட்ல காச்சாவை ஸ்பெண்ட் பண்ணா அவனுக்கு கார்டு கிடைக்குது. அதுக்குள்ள இருந்து வளைஞ்ச ஸ்பூன், கெட்டு போன ஆப்பிள், கெட்டு போன பிரெட்னு தான் கிடைக்குது. அப்போ உங்களுக்கு எஃப்ராங்க் தான் தர முடியும்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. எனக்கு எந்த ஜாப் ஏதாச்சும் இருக்கா நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த கொஸ்டோட போர்டில் பாருன்னு சொல்லவும் நம்ம ஹீரோக்கு படிக்க தெரியல. நம்ம ஹியூமன்ஸ்குள்ள லோ லிட்ரஸி காமன் தான், நான் உனக்கு படிச்சு காமிக்கிறேன்னு சொல்லி அந்த ரிசப்ஷன் லேடி ஹெல்ப் பண்றாங்க. சின்ன வேலையை பார்த்து ஓரளவுக்கு நம்ம ஹீரோவை சம்பாதிச்சு காசு சேர்க்கிறான். லாட்ஜில் தங்கதுக்கே இந்த காசு சரியா போயிடும். என் காச்சா மூலியமா ஸ்பெண்ட் பண்ணும்போது நல்ல சாப்பாடு தான் நல்லா இருக்கும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு உல்ஃப்மேன் போய் மோதவும், நீ எடுச்சதுல என் துணி அழுக்காயிடுச்சு, லாண்ட்ரிக்கு இந்த காசை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்துக்கிட்டான். இது இருந்தாதான் நான் இன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ண முடியும்னு சொன்னா, இந்த காசுக்கு எங்கடா தங்குவ, அது என் கையில இருந்தாவாச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அதை கொண்டுட்டு அவங்க சரக்கு அடிக்க போயிருக்காங்க. ஒரு எல்ஃப் கை கொடுக்குறா, சாரி தெரியாம தொட்டு அழுக்காக்கிட்டேன்னு சொல்லவோ, பரவாயில்ல இருக்கட்டும் நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி அந்த எல்ஃப் நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறாங்க. பரவாயில்லன்னு எனக்காக இவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்காளா நம்ம ஹீரோ பாக்குறேன். எங்க பார்ட்டியோட பேரு கான்கிரா ட்ரை. காடஸை ரெப்ரசென்ட் பண்ற விதமா 9 ரேஸுமே இந்த பார்ட்டியில இருக்கும். என் பேரு ஷாஷா, பேஸ்ட் ஃபார் காரோ, டிராகனைட்டை சேர்ந்த டிராகோ, டியாப்ளோ, ஓபரோ, நானோ, சியோன், சாண்டோர் அப்படின்னு அவங்க நேம் வித் அவங்க ரேஸோட சேர்த்து இன்ட்ரடியூஸ் ஆகுவோம். நான் லைட் ஹியூமன் அப்படின்னு நம்ம ஹீரோ இன்ட்ரடியூஸ் ஆகுறோம். உலகத்துல எல்லா ரேஸும் சமம் தான், அதை காமிக்கிறதுக்கு தான் இந்த பார்ட்டின்னு சொல்லவும், நான் உங்களுக்கு உங்க பார்ட்டியில தேவையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை ரொம்ப ஹாப்பியா அவங்க கூட ஜாயின் பண்றான். ரொம்ப டேஞ்சரஸான அபிஸ்ங்கிற ஒரு டஞ்சனுக்குள்ள இவங்க போறாங்க. நம்ம ஹீரோ மான்ஸ்டர் கிட்ட மாட்டுவோம். டக்குன்னு எல்லாரும் நம்ம ஹீரோ வந்து காப்பாத்துறாங்க. லைட் எத்தனை தடவைப்பா சொல்லியிருக்க கேர்ஃபுல்லா இருன்னு அப்படின்னு ஷாஷா சொல்லிட்டு, ஷாஷா நம்ம ஹீரோ கிட்ட ரொம்பவே க்ளோஸா இருக்கா. என்னப்பா ஒரு ஹியூமனோ எல்ஃபுமா, லவ் பேர்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பான்னு காரோ கிண்டல் பண்ணுவோம். நம்ம பார்ட்டியில ஒரு மெம்பர் குறைஞ்சிடக்கூடாதுன்னு தான் நான் அக்கறையா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஷாஷா ரொம்பவே வெக்கப்படுறா. லைட் எங்களுக்கு டீ போடுறியான்னு சொல்லி லீடரா இருக்கிற டிராகோ கேட்கறான். சரி நம்ம ஹீரோவை டீ போட்டு கொடுக்குறா. இப்ப எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப கிளம்புறாங்க. இவங்க வந்த இடத்துல எந்த ஒரு பாதையும் இல்ல, ஒரு பெரிய பள்ளம் தான் இருக்கு. இந்த இடம் கரெக்டா இருக்கும் டிராகோ சொல்லவும், ஓ டீ போடணுமா, சரி நம்ம ஹீரோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணா, நீ இதுக்கு மேல ஏதோ பண்ண தேவை இருக்காதுன்னு டிராகோ சொல்றான். இந்த பார்ட்டில இருந்து நான் உன்னை நீக்கிறேன் அப்படின்னு டிராகோ சொல்லவும், ஆனா ஏன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா, ஏடா இன்னுமா உனக்கு புரியல, ஏன்னா நீ எங்களுக்கு யூஸ்லெஸ்ன்னு காரோ சொல்லவும், இந்த முட்டா பைய கூட நடக்கிறதே எனக்கு எவ்வளவு அருவருப்பா இருந்தது தெரியுமா, இந்த லைட் ஒரு முட்டலா தான் இன்னும் நடக்கிறது என்னன்னே அவனுக்கு புரியல. உன்ன மாதிரி ஹியூமன் கூட நாங்க நிக்கிறதே அருவருப்பா இருக்குன்னு எல்லாரும் சொல்லவும், கைஸ் பிராங்க் பண்றீங்களா, எல்லாரும் என்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிட்டீங்களேன்னு கேட்டா, முட்டாள் இன்னுமாடா புரியல, நாங்க எல்லாரும் உங்ககிட்ட நடிச்சோம் அப்படின்னு காரோ சொல்லுவோம். ஆனா ஏன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா, உன்னோட கிஃப்ட்டுக்காக தான் அப்படின்னு சொல்லி டிராகோ சொல்றான். பட் என்னோட அன்லிமிட்டெட் காச்சா அது யூஸ்லெஸ் தானே நம்ம ஹீரோ பார்க்கவும், மைஸ்ட்ரோவா இருப்பியோன்னு ஒரு சந்தேகத்தினால தான் இந்த ஒரு பார்ட்டியவே கிரியேட் பண்ணி எங்க நேஷன்ஸோட லீடர் தான் இதை கிரியேட் பண்ணாங்க. கிஃப்ட் ரொம்பவே மோசம், ஒன்னு மாதிரி வீக்கான ஹியூமன்லாம் மைஸ்ட்ரோவா இருக்க சான்ஸே இல்ல, லெவலையும் இவன் மைஸ்ட்ரோ இல்ல, இந்த ஹியூமனை போய் நான் கல்யாணம் பண்ணி தொலைஞ்சிருக்கணும் அப்படின்னு ஷாஷாவும் கடுப்புல பேசுறா. மைஸ்ட்ரோவா நீங்க என்ன பேசுறீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்ட விஷயங்களை அவனுக்கு சொல்ல தேவையில்லன்னு சொல்லவும், எப்படியும் சாவதான போறான் அப்படின்னு காரோ பாக்குறான். என்னது கொல்ல போறாங்களா நம்ம ஹீரோ பார்த்தா, சில பேர் எங்களுக்கு ஸ்பெசிபிக் ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காரோ டக்குன்னு நம்ம ஹீரோவை வெட்டியிருந்தான். சிச்சுவேஷனை கொஞ்சம் ரியலைஸ் பண்றதுக்கே நம்ம ஹீரோக்கு டைம் எடுக்கு. வேணாம் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே நம்ம ஹீரோ ஓட ஆரம்பிக்கிறான். ஷாஷா ஆற ஒருத்தர் டக்குன்னு நம்ம ஹீரோ காலிலேயே குத்துறா. நம்ம ஹீரோ கீழே விழ, அப்படிதான் கதறு, நீ கதறது ஜாலியா இருக்குன்னு எல்லாரும் அதை என்ஜாய் பண்றாங்க. காரோ டக்குன்னு நம்ம ஹீரோ கதையை முடிக்காம அவனை அடிச்சவன் கதறதை ரசிச்சிட்டு இருக்கான். அவனை மான்ஸ்டர்ஸ் தான் கொன்னுச்சுன்னு நம்ம சொல்ல போறோம். ரொம்ப அடிச்ச இன்ஜரியை ஏற்படுத்தாத, அப்புறம் நமக்கு தான் பிரச்சனைன்னு ஷாஷா சொல்றா. எங்களை என்டர்டெயின் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப காரோ நம்ம ஹீரோவை கொல்ல போறான். இல்ல வேணாம், நான் சாக விரும்பல நம்ம ஹீரோ ஊர்ந்து ஓடுறான். நான் எதுக்காக சாகணும், நான் பால ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போகும்போது டஞ்சன்ல இருக்கிற ஒரு டெலிபோர்டேஷன் ட்ராப் ஆக்டிவேட் பண்றான். காரோ கொல்றதுக்குள்ள நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆயிருந்தான். ஒரு வழியா இப்போதைக்கு உயிரோட இருக்கேன். டஞ்சன்ல எங்கேயோ நான் டெலிபோர்ட் ஆயிட்டேன். எப்படியும் இங்க மான்ஸ்டர் இருக்கும், நான் சாக தான் போறேன். அம்மா அப்பா எல்ஸ் யோமே, உங்களை மிஸ் பண்றேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கணும், நல்லபடியா கைண்டா நடந்துக்கிட்டாங்க. நானும் அவங்கள நம்பினேன், ரொம்பவே ஹாப்பியா இருந்தேன். அது எல்லாமே போய் என்ன ட்ரிக் பண்ணிருக்காங்க. ஒரு குப்பை மாதிரி தூக்கி போட்டுட்டாங்க, என்ன கொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. அவங்கள நான் கொல்லணும், நான் இந்த இடத்துல சாக கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைச்சா லெவல் 1000 மான்ஸ்டர் வந்து அந்த இடத்துல நிக்குது. இவ்வளவு ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர் எப்படி பாசிபிள் நம்ம ஹீரோ பார்க்கறான். ஐஸோட டீப்பஸ்ட் ஃப்ளோருக்கு நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆயிருக்கான். நான் சாக கூடாது, நான் சாக விரும்பல, அப்படி என்னால ஃபைட் பண்ண முடியாது, எனக்கு ஃபைட் பண்ண தெரியாது, என்கிட்ட இருக்கிறது என் கிஃப்ட் மட்டும் தான் சொல்லி அவங்கள நான் பழி வாங்கணும், உயிரோட போகணும், ஏதாச்சும் நல்ல கிஃப்டா வா அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா, இந்த தடவை அந்த காச்சாவே பெரிய லெவல்ல
லெவல்ல ஆக்டிவேட் ஆகுது. அதுல இருந்து ஒரு கார்டு வரவும், என்ன தைரியம் இருந்தா உன்ன மாதிரி ஒரு குட்டி பாப்பி என் மாஸ்டரை பயம் கொடுத்துவ அப்படின்னு மேட் அவுட்ஃபிட் போட்ட ஒரு பொண்ணு அசால்ட்டா அதை கொல்றா. லெவல் 1000 மான்ஸ்டரைய ஒரே அட்டாக்ல பொடி பொடி ஆக்கிட்டா. அதோட துகள்கள் கூட மிச்சம் இருக்க கூடாதுன்னு ஒரு அட்டாக்ல அதையும் கிளியர் பண்ணிட்டா. என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர், உங்க அழகான ஸ்கின்ல அடிபட்டிருந்ததை அதான் உங்களை கேட்காம ஹீலிங் பண்ணிட்டேன் அப்படின்னு வா சொல்றா. எனக்கோ வலிக்கலையே நம்ம ஹீரோ எந்திரிச்சிட்டு பண்ணிட்டேன் அப்படின்னு வா சொல்றா. எனக்கோ வலிக்கலையே நம்ம ஹீரோ எந்திரிச்சிட்டு மாஸ்டரா நானா நம்ம ஹீரோ கேட்டா. உங்க அழகான வாய்ஸ் நான் கேட்க கொடுத்து வச்சிருக்கணும் மாஸ்டர், உங்க பேர் என்ன அப்படின்னு வா கேட்கவோ லைட் நம்ம ஹீரோ சொல்றான். லைட் என்ன ஒரு அழகான அருமையான பெயர் அப்படின்னு வா பார்த்துட்டு மேல சாகுற வரைக்கும் நான் உங்களுக்கு லாயல்ட்டியா இருப்பேன் மாஸ்டர் அப்படின்னு வா சொல்லவும். நீ யார நம்ம ஹீரோ கேட்டா. என்னோட பேரு மே லெவல் 9999. நான் ஒரு மெயிலோட சூப்பர் அல்ட்ரா ரேர் கார்டுல இருந்தா நான் வந்திருக்கேன்னு சொல்லவும். என்னோட அன்லிமிட்டட் காச்சா சூப்பர் அல்ட்ரா ரேர் கார்டை கொடுத்துருக்கேன் நம்ம ஹீரோ பாக்குறேன். பிரான்ச்சஸ் கூட ரோட்ஸ் எப்படி கனெக்ட் ஆயிருக்குமோ அது மாதிரி தான் நான் உங்க கூட கனெக்ட் ஆயிருக்கேன்னு வாசல். என்னோட காச்சா ஒர்த்லெஸ்ஸான விஷயங்களை தான் தரும். நீங்க எப்படி வந்தீங்க நம்ம ஹீரோ கிட்ட. என்ன மேனு கூப்பிடுங்க மாஸ்டர் அப்படின்னு வா சொல்லவும். சரி மே அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடுறான். அப்ரைசல் அபிலிட்டி அவங்க மேல யூஸ் பண்ணுவான்னு கேட்கவும். சரிங்க ஐ மீன் சரி மே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோவையும் அந்த பொண்ணு அப்ரைசல் பண்ணி பாக்குறா. மாஸ்டர் லைட் நீங்க உண்மையிலேயே ஆசம், கடவுளுக்கு ஈக்குவலானவர் தான் என்னோட மாஸ்டர். உங்களோட உண்மையான ஸ்கில்ஸ் எல்லாமே ஹெவன் லேயர் ஆஃப் கன்சீல்மெண்ட்னால மறைக்கப்பட்டிருக்கு. உங்களோட அன்லிமிட்டட் காச்சா ஒர்த்லெஸ் கிடையாது. உங்களால அதை அன்லிமிட்டட் டைம்ஸ் ரோல் பண்ண முடியும். உங்க சரௌண்டிங் மானாவை பொறுத்து தான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த லெவல் கார்டு கிடைக்கும். டாப் டியர் எக்ஸ்ட்ரால ஆரம்பிச்சு நார்மல் வரைக்கும் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். எபிசோட லோவஸ்ட் ஃப்ளோர்ல நீங்க வந்து இந்த காச்சாவை ஆக்டிவேட் பண்ணதுனால தான் லெவல் 9999 ரேர் கார்டான நான் கிடைச்சிருக்கேன். டஞ்சனோட இவ்வளவு டீப்பஸ்ட் லெவலுக்கு நீங்க வந்தது உண்மையிலேயே பெரிய விஷயம். பட் உங்க கரண்ட் லெவல பார்க்கும்போது நீங்க ஸ்ட்ராங் இல்ல. அப்படி இருந்தும் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களா அப்படின்னு மே பார்த்தா. இல்ல இவ்வளவு தூரம் வர்ற அளவுக்குலாம் எனக்கு தைரியம் கிடையாது. என்னோட பார்ட்டி அவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. ஒரு கிஃப்ட்டுக்காக நடிச்சு அது மோசம்னு தெரிஞ்ச உடனே எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. வார்த்தைகளால என்னோட வலியை நான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. நேரம் நம்பிக்கையோட இருந்தேன். ஒரே சீன்ல டக்குன்னு துரோகம் பண்ணி சாகடிக்க பார்த்தாங்க. அவங்கள சும்மா விட மாட்டேன் நம்ம ஹீரோ அளவோ. டக்குன்னு மே போயிட்டு நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்துறா. நான் இப்ப அவங்க கூட இருக்க மாஸ்டர், ஒரு வார்த்தை சொல்லுங்க, இப்ப போய் அவங்க கதையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு மே சொல்றா. இல்ல மே நீ அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லவும். நீங்க ரொம்ப கைண்டானவரா ஆனா அப்படின்னு சொல்லியவா பார்த்தா. இல்ல ஒன்னும் அவ்வளவு கைண்டானவன் கிடையாது. நான் வீக்கா இருந்ததுனால தானே அவங்க என்ன ஈஸியா கொல்ல பார்த்தாங்க. நான் ஸ்ட்ராங்கா மாறி என் கையால் நான் அவங்கள பழி வாங்கணும். நான் ஸ்ட்ராங்கா மாறுற கனவு உனக்கு காமெடியா தெரியுது எல்லாமே அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்டா. இல்ல மாஸ்டர், உங்க ஆசை தான் என்னோட லட்சியம் மாஸ்டர். பழி வாங்குறதா உங்க ஆசைனா அதை நான் நிறைவேற்ற தயாரா இருக்கேன். உங்களுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு, நீங்க ஸ்ட்ராங்கா மாறுவீங்க அப்படின்னு மே சொல்றா. டஞ்சன் லோவஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து திரும்பவும் நம்ம ஹீரோ அந்த அன்லிமிட்டட் காச்சாவை ஸ்பின் பண்றான். அதோட லைட்டு இந்த இருட்டா இருந்த மொத்த அபிசியோ வெளிச்சத்தை கொண்டு வந்தது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அன்லிமிட்டட் காச்சா ரிவெஞ்ச் சீசன் 1 எபிசோட் 2. இப்போ 3 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. அந்த அபெஸ் டஞ்சனோட லாஸ்ட் ஃப்ளோர்லயே நம்ம ஹீரோ ஒரு கோட்டையவே கிரியேட் பண்ணியிருக்கான். அவனுக்குன்னு நிறைய மெய்டெல்லாம் இருக்காங்க. மாஸ்டர் நம்மள பாத்திருக்காரு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற மெய்டெல்லாம் ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க. மாஸ்டர் கத்துற இதுங்களோட வாயை நான் அடைக்கிறதுக்கு பெர்மிஷன் தாங்கன்னு மே கேட்கறா. பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம ஹீரோ சொல்றான். வெப்பன் ஷாப்பு, ரெஸ்டாரண்ட், ஒரு டவுனையே நம்ம ஹீரோ கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். அந்த டவுன்ல இருக்கிற மக்களும் நம்ம ஹீரோவோட ஆளுங்க தான். இந்த 3 வருஷத்துல இங்க இருக்கிற பாப்புலேஷன் ஈகோ சிஸ்டம் எல்லாம் மாறிடுச்சு இல்ல நம்ம ஹீரோ கேட்கறான். ஆனையோக்கி தான் இங்க இருக்கிற மான்ஸ்டர் எல்லாத்தையும் டேம் பண்ணி இந்த இடத்துல மேப்பை கிரியேட் பண்ணி இந்த டவுனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா. எல்லாம் எப்படி இருக்கா நம்ம ஹீரோ கேட்கறான். மேஜிக் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல அவ கான்சென்ட்ரேட் பண்றான்னு மே சொல்றா. நாசுனா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் வழக்கம் போல பேட்ரோல் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. நாசுனாவோட ஒரே காமெடியா இருக்குல்ல நம்ம ஹீரோ நினைக்கிறான். அந்த நாசுனா காமெடியா தான் நடந்து போய்கிட்டு கூட இருக்கா. யோ லைட் அப்படின்னு ஒருத்தன் கூப்பிடவும். ஜாக் மாஸ்டர் பேர் சொல்லி கூப்பிடுறியா அப்படின்னு மே டென்ஷன் ஆகும். அவன் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி, சோ பிரச்சனை இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். இன்னைக்கு நான் கிளவுஸை கழட்டி வச்சிருக்கேன், சோ கேர்ஃபுல்லா நம்ம ஹீரோ சொல்லிட்டு நம்ம வயிற்றுல போய் நம்ம ஹீரோ பஞ்ச் பண்றான். அது பவர்ஃபுல்லா இருக்கு. அயன் பாடி மட்டும் இல்லைன்னா இந்த பஞ்சுக்கெல்லாம் ஒருத்தவங்க இறந்தே போயிருப்பாங்கன்னு ஜாக் சொல்றான். இப்படியா அவங்க ஃபைட் பண்ணி பிராக்டிஸ் பண்றாங்க. இங்க நாசுனாவை காமிக்கிறாங்க. ரைட் சைட் பிரச்சனை இல்ல, லெஃப்ட் சைட் பிரச்சனை இல்ல, இந்த பக்கம் அப்படின்னு நாசுனா பார்த்தா மெய்டு நிக்கிறாங்க. லைட் கொடுத்த இம்பார்ட்டன்ட் ஜாபான பேட்ரோலிங் நான் பண்ணிட்டு இருக்கேன்னு வா சொல்றேன். பேட்ரோல் பண்ணி எங்களை சேஃபா வச்சிருக்கிறதுக்கு தேங்க்ஸ் இந்த மெய்டு சொல்லவோ. ஓ பரவாயில்ல புகழாதீங்கன்னு வா வைக்கப்படுறா. எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கவும் தாராளமா பண்றேன் அப்படின்னு வா சொல்றா. மாஸ்டர் ரூம்குள்ள எங்களுக்கு போக பெர்மிஷன் இல்ல, நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லவும். மே மாஸ்டரோட ரூம்ல நீ என்ன பண்றேன்னு கேட்கவும் அதை கிளீன் பண்ண வந்தா அப்படின்னு மே சமாளிக்கிறா. ஹெட் மெய்டா நான் தானே எல்லாத்தையும் கிளீனா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வா சொல்லவும். மாஸ்டரோட பெட் பார்த்தா அதுல யாரோ உருண்டு படுத்து மோந்து பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு வா கேட்கவும். நீ வேணும்னே தான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்கேன்னு கேட்கவும். ஆமா அப்படின்னு சொல்லி மேவோ சமாளிக்கிறா. இந்த மாதிரிலாம் கூட உன்னால பண்ண முடியுமா நாசுனா ஆச்சரியமா பாக்குறா. நல்லவேளை இந்த நாசுனாக்கு அறிவு கிடையாது, ஈஸியா அவளை சமாளிச்சிடலாம் அப்படின்னு மே நினைக்கிறேன். சொல்ல மறந்துட்டேன், சில மெய்டு வாக்கிட்ட சில விஷயங்களை சொல்ல சொன்னாங்க, அதை எழுதி வச்சிருக்கனவா எடுத்து மாஸ்டர் ரூமை நீங்க மட்டும் வச்சுக்கிறீங்க, மத்த மெய்ட உள்ள பட மாட்டேங்கிறீங்க, இது நியாயம் இல்ல. ஹெட் மெய்டோட அநியாயத்தை எதிர்த்து நாங்க கேள்வி கேட்கிறோம். இதுதான் உங்களுக்கு கடைசி வார்னிங். இதுக்கப்புறமா நீங்க மாஸ்டர் ரூமை எங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நாசுனாவா டேரக்டா மெய்டு தான் சொன்னாங்கன்னு ரீட் பண்ணி காமிடா. மத்த மெய்ட்ஸை கண்ட்ரோல் பண்றது ஏன் பிரச்சனை, நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி
அவங்க சொன்ன நியூஸை சொன்னதுக்கு தேங்க்ஸ்னு காசு கொடுத்து மே அனுப்புறா. உடனே நாசனாவும் ஹாப்பியா போறா. கையில காசு கிடைச்சிருச்சுன்னு உடனே நிறைய ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ் வந்து நாசனா வாங்கிட்டு போற மாதிரி இருக்கிற ஆவக்கிய காமிக்கிறாங்க. ஃபாரஸ்ட் ஆஃப் ஆபீஸை போயிட்டு சர்ச் பண்ணியா எதுவும் கிடைச்சதா அப்படின்னு சொல்லி நாசனா கேக்குறா. அவ மியாவ் மியாவனே பதில் சொல்லுவோம் எனக்கு எதுவும் புரியல மாஸ்டர், லைட்டுக்கு தான் நீ பேசுறது புரியல, பட் என் ஸ்நாக்ஸ் கேட்டேன்னா நான் அதை ஷேர் பண்ண மாட்டேன் நாசனா சொல்றா. இங்க பாரு ஆவக்கி, நீ எனக்கு முன்னாடி சமன் பண்ணப்பட்டிருக்கலாம், பட் நான் தான் உன்னோட ஸ்ட்ராங்கு, ஸோ ஹெல்ப் தேவைன்னா கேளுன்னு சொல்லவும் மே கேட்ட மாதிரியே இந்த இடத்தோட மேப் மொத்தமா நான் கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவ லெட்டர்ல எழுதி காமிக்கிறா. நாசனாக்கு புரியுது. அவள வேலையை பக்கவா முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி நாசனா பாராட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறா. டோரா யாக்கி அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு பெரிய ரூம்ல போய் கத்திக்கிட்டு, சே மாஸ்டர் லைட் இங்க இல்ல, அவர் உட்கார்ந்த த்ரோன் அப்படின்னு சொல்லி அதை பிடிச்சவா கொஞ்சிட்டு இருக்கா. இருக்கிற சிலையோட ரெக்கையவா பிச்சிருதா. அச்சோ அப்படின்னு சொல்லி க்ளோ போட்டு ஒட்டி வச்சு டக்குனு இங்க இருந்து ஓடிடுதா. இங்க நம்ம ஹீரோ ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிட்டா அப்படிங்கறத நம்ம காமிக்கிறாங்க. சரி நம்ம போய் குளிக்கலாம் அப்படின்னு ஜாக் கூப்பிடுறான். ஆபீஸ்லயே நீ இப்ப ஓரளவு ஸ்ட்ராங் ஆயிட்ட, வெளியே போனாலும் உன் கூட ஃபைட் பண்ற அளவுக்கு யாரும் ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாங்க, இருந்தாலும் நம்மளை விட ஸ்ட்ராங்கா எப்பவும் ஒருத்தவங்க இருப்பாங்க, கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு ஜாக் சொல்றான். கண்டிப்பா இந்த தடவை நான் கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். கம்ப்ளைண்ட் பண்ண அந்த 4 மேடையும் மே கூப்பிட்டு விடுறான். எதுக்கு உங்களை கூப்பிட்டுருப்பான்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மே கேட்கவும். இல்லன்னு அவங்க சொல்றாங்க, மாஸ்டர் ரூமை நீ மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கிற, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு அவங்க சொன்ன டைலாக்லாம் அவ கரெக்டா சொல்லுவோம். எங்களை மன்னிச்சிருக்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உங்களோட வேலையை குறைக்கிறதுக்காக தான் நாங்க அப்படி கேட்டோம், மத்தபடி எந்த இன்டென்ஷனும் இல்லன்னு அவங்க சொல்லுவோம். இல்ல நாசுனாவா அதை சொல்ற மாதிரி நீங்க அவளை சொல்ல வச்சிருக்கீங்கன்னு கேட்கவும், மாஸ்டரோட பெட் துடைக்கிறேன், நீங்க மட்டும் என்ஜாய் பண்றீங்க, நாங்களும் எப்ப என்ஜாய் பண்றதுன்னு இந்த மெய்டு கேட்கவும், உங்க டிமாண்ட் எல்லாம் நான் ரிஜெக்ட் பண்றேன், ரூமை போயிட்டு தொடங்க, அதுவும் கையாலன்னு மே சொல்ல. அவ்வளவு பெரிய ரூம் எப்படி கையால துடைக்கிறதுன்னு அவங்க கேட்டா, எல்லாமே ஜஸ்ட் 1 ஸ்டெப்ல இருந்தா ஆரம்பிக்கணும், உங்களால முடியும் அப்படின்னு வா சொல்றா. மாஸ்டர் கூட நான் சர்ஃபேஸ்க்கு போயிட்டோம்னா நீங்க தான் அதுக்கப்புறம் இந்த இடத்த பாத்துக்கணும் அப்படின்னு வா சொல்றா. நாஜனா ஒரு ஆர்மரை பாத்துட்டு இருக்கமோ எல்லையா அந்த இடத்துக்கு வரா. நீ உனக்கு கொடுத்த ஒர்க்க முடிச்சிட்டியான்னு கேட்கவும், எல்லாமே பக்காவா போயிட்டு இருக்கு, ஃப்ரீ டைம் கிடைச்சதா அதான் நான் வெளியே வந்தேன்னு எல்லை சொல்றா. அப்படியா நானும் இப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டேன், எனக்கு 1 டேபிள் தெரியும்னு வா சொல்லிட்டு 1 1 is 2 2 1 is 3 அப்படின்னு சொல்லி 1 டேபிளையே நாஜனா தப்பாதான் சொல்றா. சரியான முட்டாள் தான் எல்லை சொன்னா. முட்டாள்னு சொல்றவங்க தான் முட்டாள் அப்படின்னு நாஜனா கடுப்பாவறா. நான் மாஸ்டர் கிட்ட அன்னைக்கு பிளான்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவரு கூட சேர்ந்து டீ குடிச்சது தெரியுமா அப்படின்னு எல்லை சொல்றா. இது நியாயமே இல்ல, மாஸ்டர் உன் கூட மட்டும் டீ குடிச்சிருக்காரு, எனக்கும் அந்த டீ வேணும் அப்படின்னு நாஜனா கேக்குறா. ஜஸ்ட் டீ மட்டும் தானா எல்லை கேட்கவும், பின்ன வேற என்ன எதிர்பார்க்கணும்னு நாஜனா கேக்குறா. இவ்வளவு முட்டாள்னு சொல்றதா சைல்டிஷ்னு சொல்றதான்னு தெரியல. நான் யோசிச்சு, நீ மேஜிக்ல சூப்பர்னா நான் ஃபைட்ல சூப்பர், சோ ஹெல்ப் எதுவும் தேவைன்னா என்று கேளு சரியா அப்படின்னு நாசனா சொல்றேன். நான் உண்மையிலேயே வித்தியாசமானவா அப்படின்னு இலையை பாக்குறேன். அந்த 4 மேடும் தனியா சேர்ந்து காசிப் பேசிட்டு இருக்காங்க. நம்ம பாஸ் மே இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நம்மளோட ரொம்பவே ஹை லெவல், நம்மளால அவங்கள டச் பண்ண முடியாது. மாஸ்டர் லைட்டோட ரூமுக்குள்ள நம்மளையும் விட்டா நல்லா இருக்கும்னு எல்லாரும் சொல்லுவோம். மாஸ்டர் பெட்ல உருளுவேன், பெட்ஷீட்டை மோந்து பாப்பேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மேடும் ஒவ்வொன்னு சொல்றாங்க. அந்த மே தான் மாஸ்டர் டெய்லியும் பாக்குறா. மாஸ்டர் கூடவே தானே இருக்கிற. மாஸ்டர் ஃபர்ஸ்ட் சமன் பண்ணதே அந்த மேவை தான் நான் கேள்விப்பட்டேன். மாசம் கழிச்சுதான் மாஸ்டர் ஆவக்கிய சமன் பண்ணாரு. அப்ப அந்த 3 மாசமா அவங்க தனியா தான் இருந்திருக்காங்க. ஒரு பையனும் பொண்ணு 3 மாசம் டஞ்சருக்குள்ள தனியா அப்படின்னு அவங்க பேசி சேர்த்துக்கு கற்பனை பண்றத மே வெளியே நின்று கேட்டுட்டு இருக்கா. நம்ம கர்ஸ் பண்ண ஒரு வேளை வசத்துருவாளோ, சாவு சாவு சாவன் இவங்க எல்லாரும் ப்ரே பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றீங்கன்னு மே வந்து பாக்குறா. வெளியெல்லாம் போயிருந்தீங்கன்னு அவங்க கேட்கவும், சாவு சாவன் யாரோ என்ன பார்த்து சொல்ற மாதிரி தெரிஞ்சது, அதான் இங்க வந்தேன், பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்றீங்களான்னு மே கேட்கவும், நாங்க எப்போ உங்களுக்கு தான் லாயலா இருப்போம் அப்படின்னு சொல்லி அப்படியே எல்லாரும் பிளேட்டை மாத்துறாங்க. அவ முறைச்சிட்டே நிக்கவும், சரி நாங்க ஒத்துக்கிறோம், கொஞ்சம் ஜலசா ஃபீல் பண்ணு மாஸ்டர், லைட் கூட நீங்க ஜாலியா இருந்திருக்கீங்கன்னு சொல்லவும், நீங்க நினைக்கிற மாதிரி அந்த 3 மாசம் எதுவும் நடக்கல. மாஸ்டர் லைட்டை எல்லா கைண்ட் ஆஃப் புக்கையோ படிச்சாரு, ஃபைட்டிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ண ட்ரைனிங் எடுத்தாரு. நாங்க 2 பேரும் தனியா இருந்து நீங்க ஃபேண்டசைஸ் பண்ண மாதிரிலாம் பண்றதுக்கு எதுக்கும் எங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல. வந்ததே உங்களுக்கு ஹார்ஷா பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டேன், அதை வேண்டான்னு சொல்லலான்னு வந்தா. என்னடானா இப்படி பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அந்த பனிஷ்மெண்ட் மட்டும் பத்தாது, என்ன திட்டுறதுக்கும் உங்களுக்கு டைம் இருக்குன்னா த்ரோன் சேர்த்து ஹால்வேவையோ தொடச்சு வைங்கன்னு சொல்லுவோம். எங்களை மன்னிச்சிருங்க ப்ளீஸ்னு எல்லாருமே வந்து சொல்லுவோம். என்ன கர்ஸ் பண்ற அளவுக்கு தைரியம் இருக்குன்னா தொடக்கிறதுக்கோ தைரியம் இருக்குன்னு வா சொல்றா. ஜோட்டு கோவத்தை காட்டினதுக்கு இப்படி பண்ணிட்டாங்களேன்னு மெய்டோ எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உடச்ச அந்த ரெக்க கீழே விழவோ இவங்க தான் உடச்சிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்க பயப்படுறாங்க. லைட் ஆர்டர் பண்ணபடி எல்லாத்தையும் நான் ப்ரொடெக்ட் பண்ணிட்டேன். கூடிய சீக்கிரம் நம்ம சர்ஃபேஸ்க்கு போயிருப்போம், அங்க இருக்கிற எல்லா லூசர்ஸையும் நான் அடிச்சு போடுறேன். மாஸ்டரை நாளைக்காச்சும் நான் பார்க்கணும்னு நாஜுனா நினைக்கிறேன். நாஜுனா இலையோக்கி அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ம ஹீரோ வந்து பார்க்க வந்திருக்காங்க. மாஸ்டர் லைட் நேற்று நைட்டு தான் அவங்களை பார்க்கணும்னு நினைச்சு ஆசை நிறைவேறிச்சுன்னு நாசனா சொல்றேன். அவக்கி கேட் மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஹீரோ தடவி கொடுக்கவும், எங்களுக்கும் அதே மாதிரி பண்ணுங்க அப்படின்னு மத்தவங்க கேட்கறாங்க. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் அபேஸ்க்கு வந்தப்போ அந்த லெவல் 1000 மான்ஸ்டர் அதை நம்ம ஹீரோ பார்க்கவுமே நடுங்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு பழசுதான் ஞாபகம் வருது. மாஸ்டர் லைட்டுக்கு பேட் மெமரிஸை ஞாபகப்படுத்துறியான்னு மத்த 3 பேரும் டென்ஷன் ஆகுறாங்க. இதை கொன்றலாம், இல்ல கொல்றது மட்டும் பத்தாது, இதோட இனத்தையே நம்ம அழிச்சிடலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்லவும், அந்த மான்ஸ்டர் ரொம்பவே பயந்து பாவம் போல உட்காருது. எல்லாரும் ஸ்டாப் பண்ணுங்க, இப்பனா ஓகே தான் அப்படின்னு நம்ம ஹீரோ அதுக்கிட்ட போயிட்டு, அவங்க ஒன்னு ரொம்ப பயங்கொடுத்திட்டாங்கல்ல, சாரி நம்ம ஹீரோ சொல்றான். அவ ஓகேங்கிற மான்ஸ்டர் டேம் பண்ணிட்டாங்கிறதுனால எல்லாம் நம்ம ஹீரோக்கு கட்டுப்படும். சர்ஃபேஸ்க்கு போறதுக்கான நேரம் வந்துருச்சு நம்ம ஹீரோ சொல்லவும், எல்லாரும் 3 வருஷம் ரிவெஞ்ச் இப்ப ஆரம்பிப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். ஃபர்ஸ்ட் டார்கெட்டே அந்த காரவை தான் காமிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அன்லிமிட்டெட் காச்சா ரிவெஞ்ச் சீசன் 1 எபிசோட் 3.
இப்போ காரவை தான் நமக்கு காமிக்கிறாங்க. பாஸ் உங்க கூட நானும் ஒரு நாள் அட்வென்ச்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்பவே ஃபேமஸா இருக்கான். சம்மந்தமே இல்லாம சும்மா இருக்கிற ஒரு ஹியூமனை பிடிச்சி அவன் அடிச்சுட்டு போறான். சரக்கடிக்கும் போது கூட பேட் ஆசா இருக்கிறீங்க அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பாராட்டிட்டு இருக்காங்க. என்னன்னாலும் சாப்பிட்டுக்கோங்க, நிறைய பணம் வச்சிருக்கேன் அப்படின்னு காரவ சொல்றான். ஆஃப்னேஸ்ல இருந்து நீங்களும் வந்தீங்க, பட் டாப்புக்கு போயிட்டீங்களேன்னு எல்லாரும் அவனை பாராட்டுறாங்க. எல்லா பீஸ்ட் ஃபோக்குக்கும் இன்ஸ்டிங் இருக்கு, நான் என்னோட கரெக்டா யூஸ் பண்ணிருக்கேன். காரவ் சீன் போட்டுட்டு இருக்காங்க. டிராகன் உங்க ஸ்கில் முன்னாடி மண்டி போடுவாங்கன்னு சுத்தி இருக்கிறவங்களும் ஓவரா பாராட்டிட்டு இருக்காங்க. பாஸ் 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கான்கார் ட்ரைப்ல நீங்க போன அப்புறம் தான் எல்லாமே மறைச்சு என்ன நடந்ததுன்னு கேட்கவும் அந்த பொடி பையன் மைஸ்ட்ரோவா இருப்போம்னு நினைச்சு ஹையர் அப்ஸ் எங்களுக்கு வேலை கொடுத்தாங்க. அவனை கொன்னதுனால தான் நான் இப்ப ரிச் அண்ட் ஃபேமஸா இவ்வளவு தூரம் இருக்கு. ஈவன் அவன் டெலிபோர்ட் ஆயிருந்தாலும் கண்டிப்பா வீக்கான அவனால சர்வைவ் ஆயிருக்க முடியாது. மைஸ்ட்ரோனா என்னன்னு நானும் கொஞ்சம் இன்னும் நிறைய தெரிஞ்சு வச்சிருந்திருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது மே அவன் கிட்ட போயிட்டு ஜாப் ரெக்வஸ்ட்னு சொல்லி அவனை எங்கேயோ கூட்டிட்டு வந்திருக்கா. பார்த்தா அந்த அபேஸ்க்கு தான் இவங்க எல்லாரும் வராங்க. இந்த இடத்துக்கு இவ்வளவு கூட்டிட்டு வர 1 மாசத்துக்கு நான் பார்ட்டியை ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் அப்படின்னு காரோ பிளாஷ்பேக் யோசிக்கிறான். கான்கார்ட் ஆஃப் ட்ரைப்ஸோட மெம்பர் காரோ நீங்க தானே அப்படின்னு சொல்லி மே கேட்க ஹியூமன் எங்க பாச தேடி வந்திருக்கேன்னு கேட்டா ஆமா நான் தான், என்ன விஷயம் காரோ கேட்கறான். மாஸ்டர் லைட் கடைசியா உங்க டீம்ல தான் இருந்தான்னு சொல்லுவான். இந்த மாஸ்டரா அப்படின்னு அவன் கேட்கறான். மாஸ்டர் லைட் நோபல் ஃபேமிலியில ஒரு பெரிய ஆளு அப்படின்னு வா சொல்றான். அந்த பொடி பயலா அப்படின்னு பார்க்கவும் அவர் ஃபேமிலியை பத்தி என்னால உங்ககிட்ட டீட்டெயிலா சொல்ல முடியாது, அது ஒரு சீக்ரெட். மாஸ்டர் லைட் கடைசியா உங்க பார்ட்டியில தான் இருந்திருக்காருன்னு நான் விசாரிச்சதுல தெரிஞ்சது அப்படின்னு மே கேட்கவும் உண்மையிலேயே வா பணக்காரினா அப்ப நிறைய காசு கறக்கலாம் அப்படின்னு காரோ யோசிக்கிறான். மாஸ்டர் லைட்டை தேடி நான் உலகம் ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். உங்க டீம்ல ஜாயின் பண்ணி அவர் இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்டேன். அட்லீஸ்ட் அவரோட டெட் பாடியை வச்சு நான் கலெக்ட் பண்ணிட்டு போனோம். கடைசியா நீங்க டஞ்சன்ல அந்த பார்த்த இடத்துல என்ன கொண்டு போய் விடுறீங்களா? நானே என் கண்ணால கன்ஃபார்ம் பண்ணும். இது நான் ஒரு ஜாபா ரெக்வஸ்ட் பண்ற பதிலுக்கு 3 கோல்டு பார் தாரன்னு சொல்லவும் ஒருவேளை இது ட்ராப்பா இருக்குமா? ஜஸ்ட் ஒருத்தி தானே இருக்கா, இவளால என்ன பண்ண முடியும்? ஆனா எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல, லைட் எனக்கு ஒரு தம்பி மாதிரி, சோ அவனுக்காக நான் இதை பண்றேன். அபிஸ் ரொம்ப டேஞ்சரஸான இடம், நான் அங்க கூட்டிட்டு போக எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு நம்ம சொல்லி வந்ததுக்கே வீக் ஆயிட்டா. இவ பாடி கூட விளையாண்டுட்டு அப்புறம் இவளை கொன்றலாம் அப்படின்னு சொல்லி காரோ பிளான் போட்டு நம்ம ஹீரோவை கொன்ன இடத்துக்கு அவன் கூட்டிட்டு வரதான். அவன் டெலிபோர்டேஷன் ட்ராப் ஆக்டிவேட் ஆகி இறந்து போயிட்டான்னு சொல்லுவான். அப்படியே அழுற மாதிரி மேவோ சீனை போடுறா. அவ எஸ்கேப் ரூட்டை எங்க ஆளுங்க வளச்சிட்டாங்க, இவளால தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டு இருந்தா. உண்மையிலேயே எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. என்ன தைரியம் இருந்தா ஒன்ன மாதிரி ஒரு லோலி கிரீச்சர் என் மாஸ்டர் மேல அன்னைக்கு கை வச்சிருந்திருப்ப. அவருக்கு துரோகம் பண்ணதுக்கு நானே என் கையால உன்னை கொண்டிருக்கணும் அப்படின்னு வா சொல்லவும் இவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் காரோ யோசிக்கிறா. என்னாச்சு அப்படின்னு மத்தவங்க பாக்குறாங்க. அன்னைக்கு நடந்தது அங்க இருந்து எங்களுக்கு சில ஹையர் அப்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? நீ எந்த நாட்டுக்கு ஸ்பை நம்ம கேட்கவும் நான் ஸ்பையா? நான் மாஸ்டர் லைட்டுக்கு மட்டும்தான் சொந்தமானவா. நீ செஞ்ச விஷயத்துக்கு நான் உன்னை பல தடவை கொன்னாலும் என் மனசு ஆறாது அப்படின்னு அவ லைட்டா டென்ஷன் ஆனதுக்கே இவளை பார்த்து நான் ஏன் இப்படி பயப்படுதேன் அப்படின்னு சொல்லி காரோ பயப்படுறான். சாதாரண ஹியூமன் போச்சு, நான் செத்த அப்படின்னு சொல்லி காரோ நினைச்சிட்டு இருந்தா. மே ஸ்டாப் பண்ணு, அவன் என்னோட பிரே, நான் தான் அவன் கூட விளையாடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான். இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி காரோக்கு நம்ம ஹீரோவை பார்க்கவோ புரிஞ்சிருது. எப்படிரா சாவல நம்ம பார்த்தா 3 வருஷமா ரிவெஞ்ச வட்டியோட சேர்த்து கொடுக்க வந்திருக்கான்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு லெவல் 15 ஹியூமன் என்ன தோக்கடிக்க வந்திருக்கியா? நான் லெவல் 150 அப்படின்னு சொல்லி அவன் சிரிக்கவும் நம்ம ஹீரோ ரியாக்ஷனே கொடுக்காம பார்த்துட்டு இருக்கான். என் கையால அன்னைக்கு நீ சாப்பிடலையோன்னு வருத்தப்பட்டேன், என் கையால சாவறதுக்குன்னே திரும்ப வந்திருக்கியா அப்படின்னு காரோ கேட்டா. நீ ஒரு முட்டாள் தானே, எப்படி உயிரோட இருக்கேன், அந்த பொண்ணுக்கும் எனக்கும் என்ன கனெக்ஷன் தானே நீ கேட்டுக்கணும்னு நம்ம ஹீரோ சொன்னா. என் ஆளுங்க எல்லாரும் லெவல் 130க்கு மேல உன்னை ஈஸியா தோக்கடிச்சிட்டு இங்க இருந்து போயிருவோன்னு சொல்லவும் அப்படியா நம்ம ஹீரோ பார்த்தா நீ சாகதான் போறேன்னு காரோ சொல்றான். நம்ம ஹீரோ அவன் ஆளுங்க அட்டாக் பண்ண வந்தா மே டக்குன்னு அவங்க தலைய வெட்டுறா. என்ன தைரியம் இருந்தா என் மேஷத்தோட ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு வா சொல்றா. மே போயிட்டு எக்ஸிட் எனக்கா பிளாக் பண்ணு, இவனுங்களை நான் பாத்துக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஏதோ சீப்பான ட்ரிக்கை யூஸ் பண்ணிருக்கீங்க, ஹியூமனுங்களை தோக்கடிக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு காரோ சொன்னா. அப்புறம் எப்படி ஆளுங்களோட தலை கீழே கிடக்க நம்ம ஹீரோ கேட்கறான். ஹியூமன்ஸோட ஹையஸ்ட் லெவலே 100 தான், நான் லெவல் 150, உன்னால எப்படி என்ன தோக்கடிக்க முடியும் நம்ம கேட்டா. ஹியூமன்ஸ் வீக்குன்னு நீயா தான் தப்பா புரிஞ்சு வச்சிருக்க நம்ம ஹீரோ சொல்றான். ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி அந்த 2 பேரும் ஸ்டாப் பண்ணிட்டு ஓவரா சீன் போடாதன்னு மொத்த பேரும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போறாங்க. நீயாலாவே நம்ம ஹீரோ அவங்களை எல்லாத்தையும் அடிச்சு போடுறான். அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் காரோவுக்கு பயமே வர ஆரம்பிச்சு. அவ்வளவுதானா நம்ம ஹீரோ பார்க்கவும் ஹியூமன் ட்ராஷ் உன்னை விட மாட்டேன்டா, நான் என் ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி மார்பிளை உடைச்சாம ஒரு பீஸ்ட் சமன் பண்றான். அந்த பீஸ்ட் பார்த்தா லெவல் 500ல இருக்கு. இப்போ உனக்கு பயம் வருதா? இதை நீ எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி அவன் சிரிச்சிட்டு இருக்கான். பாச சீக்ரெட் வெப்பனை ஒரு ஃபென்ட்ரியில வச்சிருக்காரா. நம்ம கூட இருக்கிறவங்க பார்த்தா இவ்வளவு வீக்கா லெவல் 500ல தான் இருக்கான் நம்ம ஹீரோ பாக்குறான். என்ன பயத்துல உன் மூளை குழம்பிடுச்சா? இப்போ என்கிட்ட கெஞ்சு லார்ட் காரோ என்ன விட்டுருங்கன்னு காதற அப்படின்னு நம்ம சொல்றோம். ஹையஸ்ட் அட்டாக்கை எம்மளை யூஸ் பண்ண சொல்லு, நான் டாச் கூட பண்ண மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். அந்த பேஸ்டும் ஹை லெவல் அட்டாக் நம்ம ஹீரோ மேல யூஸ் பண்ணுது. சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோ டாச் பண்ணல. நம்ம ஹீரோ மேல சின்ன ஸ்கிராச் கூட ஏற்படல. ஃபேன்சியான அட்டாக்கு வர தோசியை தான் கிளப்பியிருக்கான் நம்ம ஹீரோ பாக்குறான். இல்ல இதுக்கு வாய்ப்பு இல்ல, அவன் எப்படி உயிரோட இருக்கான்னு எல்லாரும் பாக்குறாங்க. லெவல் 500 மாஸ்டர் எப்படி அப்படின்னு நம்ம கேட்டா. பப்பிய போய் ஃபென்ட்ரேன்னு சொல்றியா? உண்மையான ஃபென்ட்ரரை நான் காமிக்கிறேன். லெவல் 9000 அல்ட்ரா ரேர் கார்டுன்னு நம்ம ஹீரோ உண்மையான ஃபென்ட்ரரை கொண்டு வரான். உல்ஃப் அந்த டாகியை கொல்ல நம்ம ஹீரோ சொல்லவும் அது
அது லைட்டா ஊதுனதுக்கே காரோட ஃபென்ட்ரியர் ஃப்ரீஸ் ஆகி உடஞ்சிருக்கு. அங்கே ஃபென்ட்ரியரையே கண்ணு மிக்கிற செகண்ட்ல கொண்டுட்டானேன்னு காரோ பயப்பட ஆரம்பிக்கிறான். என் கையாலேயே அதை கொண்டிருக்க முடியும், பட் நான் எவ்வளவு ஸ்ட்ராங்னு உனக்கு காமிக்கணும்ல. இதுதான் இப்ப என்னோட லெவல் நம்ம ஹீரோ காமிக்கிறான். 9999 இல்ல, இதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ லைட்டே இல்ல. ஆமா 3 வருஷம் ஆயிடுச்சு. இந்நேரத்துக்கு நீ ஹியூமனா இருந்தா கொஞ்சமாச்சும் வளர்ந்துருக்கணுமே. நீ லைட்டே இல்ல அப்படின்னு காரோ சொல்லவும், நீங்க கொடுத்த அந்த வலி வேதனை எதையும் நான் மறக்க கூடாது. பார்க்கும்போது உங்களுக்கும் ஞாபகம் வரணும்ல. அது ரிங் ஆஃப் யூத் நான் போட்டிருக்கிறதுனால அப்படியே இருக்கேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இது உண்மையிலேயே லைட் தான், நான் செத்தேன் அப்படின்னு சொல்லி காரோ யோசிச்சு, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. ஃபெடரேஷன்ல இருந்து ஹையர் அப் சொன்னதுனால எனக்கு ஒரு வழி தரல. இவனுங்க தான் அந்த பொண்ணையும் கொல்லான்னு சொன்னாங்க, என்ன விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். நீ பாசே இல்ல கோலப்பையில, நீ தான்றா எங்களை கூட்டிட்டு வந்தேன்னு சுத்தி இருக்கிறவங்க சொல்றாங்க. அப்படின்னா உனக்கு மேஸ்ட்ரோவை பத்தி என்னெல்லாம் தெரியும்னு சொல்ல நம்ம ஹீரோ கேட்கறான். கவர்மெண்ட் தான் எங்களை அதை பத்தி தேட சொன்னாங்கன்னு சொல்ல, கவர்மெண்ட்டுக்கு ஏன் மேஸ்ட்ரோ முக்கியம் நம்ம ஹீரோ கேட்டா, எனக்கு தெரியல நம்ம சொல்றான். அப்ப எதுக்கு என்ன கொன்னீங்கன்னு கேட்டா, உண்மையிலே எனக்கு எந்த டீட்டெயிலும் தெரியாதுன்னு காரோ சொல்றான். எங்களுக்கு தெரியும் அப்படின்னு மத்தவங்க எல்லாம் உயிர் பொழைக்கிறதுக்கு போய் சொல்லுவோம். தைரியம் தான் என் மாஸ்டர் கிட்டே போய் சொல்லுவீங்கன்னு எல்லாத்தையும் மே வந்து வெட்டியிருந்தா. மே கிட்ட லைட் டிடெக்ஷன் ஸ்கில் இருக்கு, அதாவா ஈஸியா அவங்களை கொண்டுட்டா. சரி காரோ, ஒன் ஃபைனல் கொஸ்டின். என் பவர் என்னன்னு நீ பாத்துட்ட, இப்போ நான் சர்ஃபேஸுக்கு போய் என் பழிவாங்குற பிளான் ஆரம்பிச்சா என்ன ஆகும் நம்ம ஹீரோ கேட்கவும், மே லைட் டிடெக்ஷனை யூஸ் பண்ணுவா, பொய் சொல்லாத நம்ம ஹீரோ சொன்னா. நீங்க ரொம்பவே பவர்ஃபுல்லா தான் இருக்கீங்க, அந்த பொண்ணும் ஸ்ட்ராங் தான். பட் உங்களை பத்தி ஸ்ட்ராங்னு மத்தவங்க தெரிய வந்தா மத்த கண்ட்ரி சும்மா இருக்க மாட்டாங்க. என்னதான் நீங்க ஹை லெவல் பவர்ல இருந்தாலும் ஜஸ்ட் நீங்க 2 பேர் தானே. மத்த நேஷன்ஸ் கிட்ட வெப்பன், ஆர்மர், ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும்னு சொல்லவும், அதேதான் நானும் யோசிச்சேன். என் ஒருத்தனால எதுவும் தனியா பண்ண முடியாது. டெலிபோர்டேஷன் ரிலீஸ் நம்ம ஹீரோ ஒரு கார்டை ஆக்டிவேட் பண்றான். நம்ம ஹீரோவனோட த்ரோன் ரூமுக்கு தான் காரோவை கூட்டிட்டு வந்திருக்கான். இந்த சீனை நான் எக்ஸ்பிளைன் பண்றதை விட நீங்களே பாருங்க. எல்லாரும் எந்திரிச்சு உங்களோட ஸ்டேட்டஸ் என்னங்கிறத காமிங்க நம்ம ஹீரோ சொல்லவும், லெவல் 5000 7000 9000 1500க்கு குறைஞ்சு யாருமே அந்த இடத்துல இல்ல. கடைசி 3 வருஷத்துல நான் கிரியேட் பண்ண ஆர்மி தான் இது. திரும்பவும் கேட்குறேன் காரோ, இப்போ சொல்லு, சர்ஃபேஸ் வேர்ல்டில் மற்ற நேஷன் கூட நான் வாருக்கு போனா இப்போ வின் பண்ண முடியுமா நம்ம ஹீரோ கேட்குறேன். பதில் சொல்ல தேவையில்ல, உன் ஃபேஸை பார்த்தாலே எனக்கு பதில் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிக்கிறான். மான்ஸ்டரை நாக்க தான் கிரியேட் பண்ணியிருக்கோம், இந்த உலகத்தையே இவன் டெஸ்ட்ராய் பண்ண முடியும், இவன் லார்ட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு காரோ பயப்படுறான். நான் கடவுளாக ட்ரை பண்றியா நம்ம கேட்கவும், அதுவும் கேட்க நல்லா தான் இருக்கு. நான் கடவுளை எல்லாத்தையும் உருவாக்குறேனா இல்ல எல்லாத்தையும் அழிக்கிறேனான்னு இந்த வேர்ல்டு தான் அதோட ஆக்ஷன்ல எனக்கு பதில் சொல்லணும். அபிஸ்ல இருந்து எல்லாரும் சர்ஃபேஸ் போறதுக்கான நேரம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம பார்க்க போறது அன்லிமிட்டெட் காச்சா ரிவெஞ்ச் சீசன் 1 எபிசோட் 4. 6 மந்த்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. 2.5 வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைமா ஆபீஸை விட்டு வெளியே வந்திருக்க நம்ம ஹீரோ அவன் வில்லேஜுக்கு போய் பார்த்தா அவன் வில்லேஜே மொத்தமா டெஸ்ட்ராய் ஆகி இருக்கு. இப்போ காரோவை கொன்னதுக்கு அப்புறம் உள்ள டைம்ல காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து 6 மாசம் கழிச்சு தான் நான் காரோவை கொண்டிருக்கேன். சிப்லிங்ஸோட பாடி எனக்கு கிடைக்கல, மேபி அவங்க உயிரோட இருக்கலாம், அது ஒண்ணுதான் இப்போதைக்கு எனக்கு ஹோப்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கோல்டும் நம்ம ஹீரோ கூட 2 பேர் வந்திருக்கவங்க எப்ப பார்த்தாலும் ஃபைட் பண்றாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸா எதிரிங்களான்னே தெரியலையே நம்ம ஹீரோ பாக்குறான். புல்லுலயோ தரையிலையோ மாஸ்டர் எங்க தூங்கினாலும் நான் தூங்குவேன் கோல்டு சொன்னா. மாஸ்டர் மாதிரி ஒரு ஆளு வெளியே தூங்குறதா ஒரு சூப்பரான லார்ஜ் ஏற்பாடு பண்ணோம் நெமோ சொல்றா. லாட்ஜிங்க பத்தி அப்புறம் யோசிக்கலாம், ஃபர்ஸ்ட் இன்டெல் கேதர் பண்ணணும். எதிரி நேஷனோட ஆர்மி எவ்வளவு பவர்ஃபுல்னு தெரியாது, அண்ட் அவங்களோட கோல் என்னங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மைஸ்ட்ரோங்கிறதும் என்னன்னு எனக்கு தெரியல. எல்லா நேஷனும் சேர்ந்து நான் மைஸ்ட்ரோன்னு நினைச்சுதான் என்ன கொல்றதுக்கு இவ்வளவு எஃபோர்ட் எடுத்திருக்காங்க. அதை நினைக்கும் போதே அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகும். நம்ம ஹீரோட்ட இருந்து ரிலீஸ் ஆகிற ஃபோர்ஸ்ல அங்க இருக்கிற பறவைங்க எல்லாம் இறந்து போகுது. ஓ சாரி, எமோஷனை கண்ட்ரோல் பண்ணும், நெக்ஸ்ட் டைம் கேர்ஃபுல்லா இருக்கன்னு ஃபூல்ஸ் மாஸ்க்னு ஒன்னு எடுத்து நம்ம ஹீரோ போட்டுக்கிறான். அவங்க அப்பா அம்மா கல்லறைக்கு பாய் சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். மாஸ்டர் லைட் நம்ம கூப்பிடுவோம், மறந்துடாத. இங்க மாஸ்டர் அந்த பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு கோல்டு சொல்லுவோம். ஆமா, இனி என்ன டார்க்னு கூப்பிடுங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். டார்க்குங்கிற பேர்ல தான் அட்வென்ச்சரஸ் ஸ்கில்ல நம்ம ஹீரோ போய் ரெஜிஸ்டர் பண்ண போறான். அட்வென்ச்சரரா இருந்துதான் நிறைய இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண முடியும். சரி, இந்த தூரத்திலேயே நம்ம இறங்கிக்கிடலாம்னு சொல்லி அதுக்கு மேல அவங்க நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. டுவார்ஸ் வந்துட்டு ஹியூமன் கேரேஜ்ல கொள்ளையடிக்கலாம் ட்ரை பண்றாங்க. டேய், உன்னோட கோல்டு ஆர்மரை பார்த்து எல்லாரும் நம்ம பக்கம் தாண்டா திரும்புறாங்க நெமோ தொட்டுறா. டுவார்ஸ் ஏரிசியா இவங்க கட்டி போட்டுருந்தாங்க. டாக சிட்டிக்கு போறோம், உங்க கேரேஜ்ல ஏறினதுக்கு சாரின்னு சொல்லுவோம். எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, நாங்க இதை கூட பண்ணலன்னா எப்படி? இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா நீங்க எல்லாம் ஃபேமஸான அட்வென்ச்சரர்ஸான்னு கேட்கவும், இல்ல இப்பதான் நாங்க அட்வென்ச்சர் கில்ல ரெஜிஸ்டர் பண்ணவே போறோம் நம்ம ஹீரோ சொல்றான். போகக்கூடிய அந்த டாகஸ்ங்கிற இடம் எல்ஃப், டுவார்ஃப், ஹியூமன்ஸ்னு 3 நேஷனுக்கும் நடுவுல இருக்கு. நான் டாகஸ்ல தான் ஹோட்டல் வச்சிருக்கேன், ஃப்ரீயா இருந்தா எங்க ஹோட்டலுக்கு வாங்க அப்படின்னு அந்த கேரேஜ் ஓட்டுறவர் சொல்றாரு. என்னோட பேரு கர்னல், நைட்டு தங்கணும்னா என் ஹோட்டலுக்கு வாங்க, முடிஞ்சா திரும்ப மீட் பண்ணலான்ட்டு அவன் போறான். ஹியூமன்ஸால இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க முடியுமான்னு அந்த பையன் கேட்கறான். உன் கோல்டு ஆர்மர் தான்டா எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுதுன்னு நெமோ திட்டிட்டு இருக்கா. ஆர்ஸ் எல்லாம் பிளாக் ஸ்மித்திங்ல ஸ்பெஷலிஸ்ட்ங்கிறதுனால நிறைய வெப்பன்ஸ் அங்க இருக்கு. ஹியூமன்ஸை எல்லா இடத்துலயும் புவரா ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம ஹீரோ பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான். என்னது டார்க்குக்கு எஃப் ரேங்க் அடை, அவருக்கு ஏ ரேங்க் இல்ல எஸ் ரேங்க் கூட பத்தாது, ட்ரிபிள் எஸ் ரேங்க் கொடுக்கணும்டா அப்படின்னு சொல்லி நெமோ சண்டை போட்டுட்டு இருக்கா. அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், புது அட்வென்ச்சரர்ஸ்க்கு எஃப் ரேங்க் தான் கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும் நம்ம ஹீரோ சொல்றான். மாஸ்டர், நான் பண்ண தப்புக்கு நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டியது வந்துருச்சு, மன்னிச்சிருங்க அப்படின்னு வா சொல்றப்படாத நம்ம ஃப்ரீயாவோட நம்ம ஹீரோ சொல்லிட்டு இவங்க மீட் பண்ண அந்த ஹியூமனோட ஹோட்டலுக்கே நம்ம ஹீரோ போறான். உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா என்கிட்ட தயங்காம கேளுங்கன்னு அவர் சொல்றாரு. செல்ஃபிஷ் ரெக்வஸ்டா இருக்கலாம், மொத்த டாப் ஃப்ளோரையும் 1 மாசத்துக்கு எனக்கு ரெண்ட்டுக்கு விட்டுருங்க,
ஸ்டாஃப் கிளீன் பண்றவங்க யாருமே அங்க வரக்கூடாதுன்னு நிறைய காசை நம்ம ஹீரோ கொடுக்குறான். சரின்னு அவரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இவன் யாரும் மாடிக்கு வரக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ சொன்னாலும் ஜாமிங், மேஜிக் டிடெக்ஷன், சைலண்ட்னு சொல்லி எல்லா ஸ்பெல் கார்டையும் நம்ம ஹீரோ ரிலீஸ் பண்றான். லைட், நீங்க அட்வென்ச்சரா இருக்க நினைக்கிறீங்க, சிம்பிளா எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தா போதும், எல்லாத்தையும் நாங்களே கொண்டுருவோமே, இந்த சர்ஃபேஸ்ல ஸ்ட்ராங்கானவங்க யாருமே கிடையாதுன்னு நெமோ கேட்கவும், யார் ரிவெஞ்ச் பிளான நீ கெடுக்க பாக்குறியா, என் கையால தான் நான் அவங்களை கொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகவும், என்ன மன்னிச்சிருங்க நான் தெரியாம பேசிட்டேன் நெமோ ஆள ஆரம்பிக்கவும், திரும்பவும் நான் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணல, அவங்களை யூஸ் பண்ணி நான் என் ரிவெஞ்ச் பிளான முடிக்க நினைக்கல, மேல கோவப்பட்டதுக்கு சாரி. அலாதான் நம்ம ஹீரோ நெமோவை சமாதானப்படுத்துறான். இல்ல ஓவரா பேசினது ஏன் தப்பு தானே வா சொல்றேன், உங்களுக்கு என் லாயல்ட்டியை நான் தெரிவிக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோ கால்ல வா கிஸ் பண்றா. இந்த மாதிரி விஷயங்கள்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, பட் அவ லாயல்ட்டியை இப்படிதான் செலுத்துவான்னு சொல்லியிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து வந்துட்டு நீ மேஸ்டரை என்ஜாய் பண்ணணும் தானே இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான். இந்த இடத்துல வேற வேற ரேஸ் எல்லாம் இருக்காங்கிறத நமக்கு காமிக்கிறாங்க. அட்வென்ச்சரஸா எல்லாரும் டஞ்சனுக்குள்ள போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அண்ட் நம்ம ஹியூமன் பார்க்கும்போது சில பேர் ஒரு மாதிரி பாக்குறாங்க. லயன் ரொம்ப பெருசா இருக்கு, பட் இதுல டுவார்ஃப் அண்ட் எல்ஃப்ஸ் இல்ல. அந்த ரெண்டு கண்ட்ரிக்குள்ளேயும் பிரச்சனை போது நம்ம ஹீரோ கேள்விப்பட்டது உண்மைதான் பார்த்துட்டு இருக்கான். நெமோ நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு உங்க சேஃப்டிக்கு தான் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு எல்ஃப் வந்துட்டு இவங்க லைன்ல கட் பண்ணி முன்னாடி போய் நிக்கிறாங்க. அவன் கிட்ட நிறைய ஓப்பனிங்ஸ் தெரியுது, அவன் அவ்வளோ ஸ்ட்ராங் இல்ல, பட் அவன் வச்சிருக்கிற ஸ்வாட் ஸ்ட்ராங்கா தெரியுதுன்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு முன்னாடி நிக்கிற ஹியூமன் பசங்க லைன் எப்படி கட் பண்ணிட்டு வந்துட்டாங்களே, வேற என்ன பண்ண முடியும், அமைதியா நிக்கணும்னு யோசிச்சா ஒழுங்கா போய் லைன்லயே நெல்ல நம்ம ஹீரோ சொல்றான். நான் யாருன்னு தெரியாம பேசாத அப்படின்னு நம்ம சொன்னா, நீ தான் ஹோடி போட்டு மூஞ்ச மறைச்சிருக்கிய, எனக்கு எப்படி தெரியும் நம்ம ஹீரோ கலாய்க்கிறான். உங்க பிரெயின் ஒழுங்கா வேலை செய்யலையா இல்ல உங்களுக்கு கண்ணு ஒழுங்கா தெரியலையா, ஏன்னா லயன் பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸோ கலாய்க்கிறாங்க. கூட இருக்கிற அந்த டார்க் எல்ஃப் தான் பிரச்சனை வேணாம் நம்ம பின்னாடியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்ஃபா அங்க இருந்து கூட்டிட்டு போறான். வேற லெவல் அப்படின்னு சொல்லி ஹியூமன்ஸ்லாம் நம்ம ஹீரோவை தைரியமா பேசினேன்னு பாராட்டுறாங்க. சாரி அவங்க எங்க முன்னாடி தான் லைனை கட் பண்ணி நின்னாங்க, எங்களுக்கு பேச தைரியம் இல்லைன்னு அந்த சின்ன பசங்க மன்னிப்பு கேட்கவும், நான் இதை ஏன் சுயநலத்துக்காக தான் பண்ணேன், தேங்க்ஸ்லாம் வேணாம் நம்ம ஹீரோ சொல்றாங்க. ஆர்மர் உண்மையான கோல்டாலா இருக்கான்னு ஒருத்தன் கேட்கவும், டே அவங்ககிட்ட ஏன்டா அப்படி கேட்ட அப்படின்னு கூட இருக்கிற பையன் திட்டினா, அங்க இருக்கிற எல்லாருக்குமே அதுல ஆர்வம் இருக்கு. கோல்டோட ஆர்மர் உண்மையிலேயே கோல்டாலா ஆனதுதான், அவ்வளவு காசு கொடுத்து யாரும் ஆர்மரை பண்ண போறா, இது சும்மா ஃபேக் அப்படின்னு நெமோ வந்து சமாளிச்சு ஷைனிங் கலர் நைட் ஹுட் ரெப்ரசென்ட் பண்ணும் நான் இதை போட்டிருக்கேன் அப்படின்னு கோல்டு சொல்றான். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த டஞ்சனுக்கு வரீங்களோன்னு அந்த பையன் கேட்கவா, ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். அதான் உங்ககிட்ட எக்யூப்மெண்ட்ஸ் இல்ல போல அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லவும், ஆமா எனக்கு அதை பத்தி தெரியாத நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். ஐட்டம் பாக்ஸ் ஸ்டோரேஜ்க்கு யூஸ் பண்றதுனால நம்ம ஐட்டம்ஸ் எதையும் கேரி பண்ணல, மத்தவங்க சந்தேகப்படுவாங்க தான், நெக்ஸ்ட் டைம் இதை பாத்துக்கணும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இத்தனை நாள் நம்ம ஹீரோ அபிஸ் டஞ்சன்லயே தான் இருந்திருக்கான். ஃபர்ஸ்ட் டைமா இப்பதான் வேற ஒரு டஞ்சனுக்குள்ள நம்ம ஹீரோ என்ட்ரா. அபிஸோட மானா அண்ட் கோர் அதை பத்தி தான் எல்லை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா. அண்ட் அதோட கோர்ஸ் எல்லாம் டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். பார்த்தா இந்த டஞ்சன் காடியில ஒரு பெரிய வேர்ல்டே இருக்கு. ஃபிளைட் மேஜிக், கன்சீல்மெண்ட் நிறைய விஷயங்களை நம்ம ஹீரோ ரிலீஸ் பண்ணி ஃபாஸ்டா இவங்க பறந்து போறாங்க. இப்படி பறந்து போறது மூலியமா நிறைய டைம் சேவ் ஆகும்ல அப்படின்னு சொல்லி கோல்டு பாக்குறான். என்ன தைரியம் இருந்தா அந்த லோலி ஹியூமன் என்ன லைன்ல பின்னாடி நிக்க சொல்லுவான் அப்படின்னு அந்த எல்ஃபாம் ஸ்வாட் எடுத்து மான்ஸ்டர் எல்லாம் கோவத்துல வெட்டிட்டு இருக்கான். கைட்ட ஒரு லெஜெண்டரி ஹீரோ மைஸ்ட்ரோவோட பிளட் என் ரத்தத்துல ஓடுதுடா, என்ன தைரியம் இருந்தா அவன் என்ன அப்படி சொல்லியிருப்பான். கைட்ட தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்கன்னு அந்த டார்க் எல்ஃப் சொல்லவும், யானாக் நீ பேசாத, நான் லெவல் 1500, நான் இந்த லெவல்லே ஸ்ட்ரக் ஆகி நின்னுட்டேன், நீ தான் என் லெவலை ரைஸ் பண்ணான்னு சொன்னதுனால தான் உன்ன மாதிரி ஒரு லோவான கிரீச்சரை என் கூட வச்சிருக்கேன் அப்படின்னு கைட்டோ சொல்லவோ, கவலையப்படாதீங்க உங்க லெவலை கண்டிப்பா என்னால இன்க்ரீஸ் பண்ண முடியும், அதுக்காக தானே நம்ம மியூச்சுவல் அலையன்ஸ் ஏற்படுத்தியிருக்கோம், ரிசர்ச்சுக்கு நிறைய குட்ஸ் மட்டும் தேவையான அந்த டார்க் எல்ஃப் சொல்றான். நம்ம ஹீரோவா அவனோட ஃப்ரெண்ட்ஸும் டேரக்டா 3rd ஃப்ளோர் போய் ஃபைட் பண்றாங்க. 3rd ஃப்ளோர் வரைக்கும் வந்திருக்கோங்கிறதுக்கு ப்ரூஃபா அங்க இருக்கிற மான்ஸ்டரோட கோர் எடுத்துக்கிறாங்க. லைட் மேஜிக் யூஸ் பண்ணி இவங்க திரும்ப பறந்து போகும்போது கிச்சனுக்குள்ள ஒரு சன்செட் நடக்குது. பார்க்க அழகா இருக்குல்ல, இப்படியே நம்ம பறந்து போய்கிட்டே இருக்கலாம் இந்த கோல்டு பையா கூட இல்லாம அப்படின்னு சொல்லி நெமோ பாக்குறா. நம்ம ஹீரோ பார்த்தா அந்த சின்ன பசங்க எல்லாம் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ட்ராங்கான காப்ளின்ஸ் இருந்தாலும் அசால்ட்டா இவங்க அதை கொல்றாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ போயிட்டு அவன் பின்னாடி வந்து கடிக்க வந்த பாம்பு பிடிச்சிருந்தான். காப்ளின்ஸ்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, இந்த மாதிரி ஸ்னேக் கூட டேஞ்சர் தான், உங்களை கொல்லாது பட் பேரலைஸ் பண்ணிடுச்சுன்னா பார்ட்டி பிரேக் ஆயிரும் நம்ம ஹீரோ சொல்றான். அது மட்டும் மியாவை கடிச்சிருந்தா சப்போர்ட் மேஜிக் இல்லாம எல்லாரும் தோத்துருப்போம், தேங்க்ஸ் அப்படின்னு அந்த பசங்க சொல்றாங்க. டார்க் அப்படின்னு நம்ம சொல்லவும், சில பேர் வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அரசுக்குள்ள இருந்து நிறைய உல்ஃப் மாதிரியான மான்ஸ்டர் வருது. அந்த பசங்க எல்லாம் பயந்து பார்த்துட்டு இருந்தா இது ஒரிஜினல் டார்கெட் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா அதுங்கெல்லாம் கண்டுக்கிடாம பேச்சுன்னு அந்த பசங்க பார்த்தா உண்மையான பிரச்சனையே இப்பதான் வருது. ஒரு ஜாயன்ட் மேண்டிஸ் அந்த இடத்துல வந்து நிக்குது. இது நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பசங்க பயப்படுறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மை கிஃப்ட் அன்லிமிட்டட் காச்சா சீசன் 1 எபிசோட் 5. ஃபாரஸ்ட்குள்ள இருந்து இப்போ ஒரு பெரிய மேண்டிஸ் வந்து நிக்குது. அந்த பசங்கள்லாம் செத்தோம் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் அழிஞ்சிடுச்சுன்னு சொன்னாங்களே, இது எப்படி இங்க வந்தது? மீ அவன் மேஜிக்கை யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லவும், நாங்க இதை ஹண்ட் பண்ண அவங்களுக்கு எதுவும் பிரச்சனையா நம்ம ஹீரோ கேட்கறான். அது வெறும் லெவல் 500 தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றா. இல்ல நம்ம இங்க இருந்து போய் கில்டு கிட்ட ரிப்போர்ட் பண்ணும் அப்படின்னு அந்த பசங்க சொல்லவும், கவலைப்படாதீங்க எதுவும் ஆகாது, இந்த பூச்சியை நசுக்கலாமா நம்ம ஹீரோ கேட்கறான். கோல்டு போயிட்டு அதை அட்டாக் பண்றான். அது மேல பெருசா ஸ்கிராச் விழல. ஓகே அதோட லெக்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு கோல்டு பாக்குறான். ஃபயர் ஆரோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பவர்ஃபுல்லான அட்டாக்கை யூஸ் பண்றான். அப்படி இருந்தும் அதுக்கு எதுவும்
ஆகல. ப்ரோ அவன் என்ன பண்ணான்னு பாத்தியா, அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, இன்கான்டேஷனே இல்லாம கேஷ் பண்ணிருக்கான் அப்படின்னு மியா வந்து ஆச்சரியப்படுதா. ஒரு ப்ராப்பரான நைட்டா எப்படி இருக்கணும் என்ன பார்த்து கத்துக்கோங்க பசங்களா. ஸ்வாட வச்சு மட்டும் இல்ல ஷீல்ட வச்சு கூட எதிரியை அட்டாக் பண்ண முடியும். டைமிங் தான் முக்கியம்னு கோல்டன் ஷீல்ட வச்சு அது காலை தடுக்குவோம், அது கால் உடையுது. எதிரி ஆஃப் கார்ட்ல இருக்கும்போது டக்குன்னு நம்ம போயிட்டு அட்டாக் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி கோல்ட் அந்த பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ஃபயர் ஆரோ வச்சு திரும்பவும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். பட் இந்த தடவை அது வளைஞ்சு வந்து மேல இருந்து அட்டாக் பண்ணுது. ஆன்டி சோர்வால அதை டாஷ் பண்ணிட்டாலும் திரும்ப திரும்ப அது வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஒரே நேரத்துல 30 ஆரோஸா வாய்ப்பே இல்லைன்னு மியா ஆச்சரியப்படுதா. அது காலை நம்ம ஹீரோ துண்டாக்குறான். அது கதையை முடிங்க நம்ம ஹீரோ சொல்லவும் மேண்டிஸ் பயந்து ஓட ஆரம்பிக்கவோ ஃபயர் வால் அப்படின்னு நம்ம ஹீரோ கிரியேட் பண்றான். கைஸ் உங்களுக்கு மேஜிக் பத்தி தெரியாதுங்கிறதுனால இது எவ்வளவு பெரிய விஷயம்னே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு மியா அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம ஹீரோவை பத்தி புலம்பிட்டு இருக்கா. ஃபயர் வால தானே போட்டிருக்கான்னு அந்த பறந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணா. நெமோ ஒரே ஜம்ப்ல வானத்துக்கே ஜம்ப் பண்ணி அசால்ட்டா அந்த மேண்டிஸை துண்டு துண்டா ஆக்கிருதா. அச்சோ டார்க் என்ன மன்னிச்சிருக்கா, அதோட கோடையும் சேர்த்து நான் டெஸ்ட்ராய் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவ கதறவும் லெஜெண்டரி மேண்டிஸே இவங்க அசால்ட்டா தோக்கடிச்சிட்டாங்களா, யார் தான் யோகா அப்படின்னு சொல்லி அந்த பசங்க பாக்குறாங்க. துண்டு துண்டா உடச்சிருந்தாலும் அந்த கோர் எல்லாத்தையும் ஒரு வழியா இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. நீங்க ஃபேமஸான ஏதோ அட்வென்ச்சர் பார்ட்டியான அந்த பையன் கேட்கவும் நாங்க சாதாரண எஃப்ராங்க் பார்ட்டி தான் இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கோம் நம்ம ஹீரோ சொல்றான். மியா வாட்டர் மேஜிக்கை யூஸ் பண்ணி உங்களுக்கு கிளீனிங் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றா. சரி நம்ம ஹீரோவா அவ இவ்வளவு தூரம் பண்ணிருக்காளேன்னு கையை போயிட்டு கழுவுறான். நைட் வேணா நம்ம எல்லாரும் ஒன்னா தாங்களா நம்ம ஹீரோ சொல்லுவோம் தாராளமா அப்படின்னு அந்த இன்னொரு பையன் சொல்றான். மெனக்கிட்டு மானாவை யூஸ் பண்ணி வாட்டர் தந்திருக்கீங்க, பதிலுக்கு நம்ம ஹீரோ சொல்ல வந்தா பரவாயில்ல இருக்கட்டும் எங்க உயிரையே காப்பாத்திருக்கீங்க, வேணா எங்க டீம்ல ஜாயின் பண்ணிக்கிறீங்களான்னு அந்த பையன் கேட்டா. சரி எங்களுக்கு வேற வேலை இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். சன்செட் ஆக போது நீங்க இங்கேயே சுத்துறது டேஞ்சர், என் சிஸ்டர் மியாக்கு உங்க மேஜிக்கை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இவங்க அந்த இடத்துலயே கேம்ப போடுறாங்க. உன்னோட மேஜிக் ஸ்கில்ல சூப்பர் தான் நம்ம ஹீரோ சொன்னா. ஐயோ உங்க அளவுக்கு இல்லன்னு மியா சொல்றா. அது அவ்வளோ இம்ப்ரெசிவா அப்படின்னு அந்த பிரதர் கேட்கவோ ஐயோ பிரதர் உனக்கு புரியல, அவரை கம்பேர் பண்ணும்போது நல்லா ஒரு தோசிக்கு சமம். காம்பேட் ஸ்பெல்லுக்குள்ள தான் அந்த ஃபயர் ஆரோ ஐஸ் மேஜிக்லாம் வரும். டாக்டிக்கல் கிளாஸ்ல தான் அந்த ஃபயர் வால் வரும். ஸ்ட்ராட்டஜிக்கல் கிளாஸ் இருக்கு. எர்த்கேக் சுனாமிஸை கூட அவங்களால கிரியேட் பண்ண முடியல, தனி ஆளால பண்ண முடியாது. நிறைய மேஜஸ் ஒன்னா சேர்ந்தா அதை பண்ண முடியும். அதுலயும் ஹியூமன்ஸ் எல்லாம் அதை பண்ண முடியாது. அப்பேற்பட்ட ஒரு ஸ்பெல்ல தான் இன்கான்டேஷனே இல்லாம மிஸ்டர் டார்க் பண்ணிருக்காரு. இவர் லெஜெண்டரி ஹீரோன்னு சொன்னா கூட தப்பில்லன்னு மியா சொல்றா. மேஜிக்கை பத்தி எனக்கு தெரியாது, பட் மிஸ்டர் டார்க் நீங்க உண்மையிலே ஆசம்னு அந்த பிரதர் சொல்றான். என் தங்கச்சி மேஜிக்கை படிக்கிறதுக்கு டச்சி அகாடமியில ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லவோ டச்சி அகாடமியா நம்ம ஹீரோ கேட்டா. 9 ரேஸுமே அந்த ஸ்கூல்ல ஒன்னா படிக்கிறாங்க, என்னோட சிஸ்டர் திறமையை பார்த்தா அந்த ஸ்கூலுக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க நம்ம சொல்லவும் நம்ம ஹீரோ கொஞ்சம் சந்தேகம் வருது. அதுல சேர்க்க எங்களுக்கு காசு இல்ல, அதனால தான் அட்வென்ச்சரிங் பண்ணி காசு சேர்க்க வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸும் நானும் சேர்ந்து மியாவை டச்சி அகாடமிக்கு அனுப்புவோம்னு சொல்லவும் கைஸ் உங்க கூட இருக்கிறதே எனக்கு ஹாப்பி தான் அப்படின்னு மியா சொல்றா. இவங்களை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு அவனோட தங்கச்சி தான் ஞாபகம் வருது. கண்டிப்பா மியாவோட டேலண்ட்க்கு அவ கிரேட்டான இடத்துக்கு போவா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓ ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி மியா ரொம்பவே வெக்கப்படுறா. அவளுக்கு நம்ம ஹீரோவை கொஞ்சம் பிடிச்சிருக்கிற மாதிரி தெரியுது. ஆக்சுவலி எனக்குமே அப்பா அம்மா கிடையாது, ஃபயர்ல எரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். டார்க்கோட ஃபேஸ்லயும் தீக்காயம் பட்டுடுச்சு, பேரண்ட்ஸ்க்கு நாங்க கடமைப்பட்டிருக்கோம், அதான் இவர் கூட வரோம் அப்படின்னு சொல்லி கோல்டோ நெமோவும் ஒரு ஸ்டோரியை சொல்றாங்க. கோல்டோ நெமோவும் லவ்வர்ஸோ அப்படின்னு அந்த பையன் கேட்கவும் இவன் கூடிய வாய்ப்பே இல்லைன்னு நெமோ சொல்றா. நெமோ பேபி அப்ப ஏன் கூட நீங்க லவ்வரா இருக்கீங்களான்னு அந்த பையன் கேட்கறான். நான் டார்க்கு மட்டும்தான் சொந்தம்னு வா சொல்றா. இந்த கிராண்டியஸ் லெஜெண்டரி வெப்பனை இந்த மாதிரி லோ லைஃப் கிரியேச்சரை கொல்ல சொல்றியா அப்படின்னு சொல்லி கைட்டோ கத்திட்டு கிடக்குறான். என் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எது தேவை, ஹியூமன்ஸோ கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லவும் அடுத்த டார்கெட் ஹியூமன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி கியோட்டோ போறான். டார்க் இவ்வளோ ஜெம்ஸா அப்படின்னு சொல்லி ரிசப்ஷன்ல இருக்கிற எல்லா அட்வென்ச்சரஸும் ஆச்சரியமா பாக்குறாங்க. ட்ரிபிள் எஸ் ரேங்க் கொடுக்கணும் சொன்னதுல தப்பே இல்லன்னு ரிசப்ஷன் லேடி சொல்றா. நம்ம ஹீரோவோட அந்த அட்வென்ச்சரிங் பார்ட்டியை எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் நம்ம ஹீரோவை நோட்டீஸ் பண்றாங்க. பிளாக் மால்ட்டியான்னு ஒருத்தன் பார்க்கவும் என்ன பிளாக் மால்ட்டி நம்ம ஹீரோ கேட்டா உங்க பார்ட்டியை எல்லாரும் அப்படிதான் கூப்பிடுறாங்க, நாங்க ஒன்னும் பிரச்சனை பண்ண வரல, 5th ஃப்ளோர்ல நீங்க அந்த மேண்டிஸை தோக்கடிச்சதை கேள்விப்பட்டோம், ஹியூமன்ஸ் அதை தோக்கடிச்சதை நம்பவே முடியலன்னு சொல்லுவோம். அப்ப டார்க் என்ன போய் சொல்றாருன்னு சொல்றியா நெமோ மிரட்டவும். ஆக்சுவலி நாங்க உங்களை பாராட்டலாம் தான் வந்தோம், ஏன்னா மற்ற ரேஸை கம்பேர் பண்ணும்போது ஹியூமன்ஸ் வீக்குன்னு நினைச்சாங்க, பட் நீங்க தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. இந்த லோ ஹியூமன்ஸ் மேண்டிஸை தோக்கடிச்சாங்களான்னு மற்ற ரேஸ்லாம் இவங்களை இலக்காரமா பாக்குறாங்க. 5th ஃப்ளோர்ல இருந்தே இன்னைக்கும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போறான். அந்த சின்ன பசங்களை பார்க்கவும் நம்ம ஹீரோ அவங்ககிட்ட போயிட்டு பேசுறான். முன்னால நம்ம பார்க்கவே இல்ல நம்ம ஹீரோ கேட்குவான். ஹீரோ சொன்னா மியா நம்ம ஹீரோக்கு ஒரு கிஃப்ட்டை வாங்கி வச்சிருக்கேன், எங்களை காப்பாத்தினதுக்கு உங்க ஃபேஸ்ல தீக்காயம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, இந்த மருந்து போட்டா சரியாகும் வா கொடுக்கவும். அதான் அன்னைக்கு சும்மா பொய்யா தான் சொன்னோம், பட் மணிக்கிட்டே இவ்வளவு தூரத்துக்கு ஸ்டெப் எடுத்திருக்காளா நம்ம ஹீரோ யோசிச்சு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ ஸ்மைல் பண்ணுவோம். அவருக்கு அது பிடிச்சிருக்கு போலான்னு அந்த பையன் சொல்றான். ரிலீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அல்ட்ரா ரேர் கார்டு எடுத்து பதிலுக்கு இந்த அப்படின்னு சொல்லி அந்த பிரேஸ்லெட் நம்ம ஹீரோ கொடுக்குறான். மத்தவங்க சொல்லவும் சரின்னு மியாவும் அதை வாங்கி கையில கட்டிக்கிறா. மிஸ்டர் டார்க் பொண்ணுங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு கூட இருக்கிற பையன் சொல்றான். சூப்பர் எஸ்ராங் விஷ் பிரேஸ்லெட் அந்த பொண்ணுக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்கவும் ஒருத்தங்க ஆள் மனசுல இருந்து விஷ் பண்ணா ஒரு விஷயம் அது நிறைவேற்றோ, சோ பிரச்சனை இல்லை நம்ம ஹீரோ சொல்றான். ஜென்டில்மேனா அந்த பிரேஸ்லெட்டை நீங்க கொடுத்தது கரெக்ட் தான் மை லார்டுன்னு கோல்டு சொல்றான். இவங்க 5th ஃப்ளோர்ல போய் பார்த்தா ஒரே பனிமூட்டமா இருக்கு. இருக்கிற ஏடி மான்ஸ்டர் நீங்க 2 பேரும் ஹண்ட் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்றான். டெலிபோர்டேஷனை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அபிஸ் டஞ்சனுக்கே திரும்ப போறான். நாசுனா மே ஆயோகி எலே அப்படின்னு சொல்லி எல்லாரும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அட்வென்ச்சரிங் மிஷன்லாம் எப்படி போகிட்டு இருக்குன்னு மே கேட்கறாங்க. எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்காங்க நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ரிவெஞ்ச்கான ஆபரேஷன் எப்படி போகுதுன்னு நம்ம ஹீரோ கேட்க தயாரா இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. எலே இதுல ஒண்ணுதான் நம்பி இருக்கேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதை பத்தியோ கவலைப்பட தேவையில்ல மாஸ்டர்னு எலே சொல்றா. மே அபிஸ நீ மெயின்டைன் பண்ணு நம்ம ஹீரோ சொல்றான். மாஸ்டர்னா நான் எனக்கு என்ன வேலை நாசுனா கேட்கவும் அவளை பிளான்ல இன்வால்வ் பண்ண
எல்லாம் சொதப்பிருப்பா. எல்லாரையும் சேஃபா பாத்துக்கிறது தான் வேலை நம்ம ஹீரோ சொல்லவும், எல்லாரையும் சேஃபா பாத்துக்கிற பெரிய பொறுப்பு எனக்கு இருக்குன்னு நாசனா ரொம்ப ஹாப்பியா ஷாஷாவோட மூஞ்சில வரப்போற ரியாக்ஷனை பாக்குறேன், ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன். எல்ஃப் ஷாஷா தான் நெக்ஸ்ட் டார்கெட் நமக்கு தெரியுது. ஹீரோவை நீங்க தான் மோட்டிவேஷனா இருக்கீங்கன்னு பாராட்டிட்டு போன அந்த அட்வென்ச்சரஸை காமிக்கிறாங்க. ஹியூமனால ஒரு மேண்டிஸை தோக்கடிக்க முடியுமா, பட் விட்னஸ் ஒரு பொண்ணு பாத்துருக்காளே அப்படின்னு சொல்லி ஒருவேளை இவர் ரீஎன்கார்னேட்டான ஏதாச்சும் ஹீரோவா இருக்குமோ, இவர் தான் ஹியூமனிட்டிக்கான லைட்னு நினைக்கிறேன். ஹியூமனிட்டியை இவர் வழி நடத்தினா ஹியூமன்ஸை யாரும் இலக்கரமா பார்க்க மாட்டாங்க. சரி நான் பாத்ரூம் போயிட்டு வந்துருத்தானே அந்த அட்வென்ச்சரர் போயிட்டு வந்து பார்த்தா கூட இருக்கிற ஆளுங்கெல்லாம் இறந்து போய் இருக்காங்க. ஏன்டா உனக்கு அவ எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்றதுன்னு கைட்டோ தான் அங்க வந்து நிக்கிறான். என் ஃப்ரெண்ட்ஸ் தூங்கிட்டு இருந்தாலும் அவங்க அலர்ட்டாகி அட்டாக் பண்ணிருப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னும் வீக் கிடையாது அப்படின்னா இவன் அவ்வளோ ஸ்ட்ராங், என்னால இவன் கூட ஃபைட் பண்ண முடியாது. எல்டர்ல நான் இதை பத்தி ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். ஸோ இங்க இருந்து நான் தப்பிச்சு போகணும் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருந்தா வேணும்னே அவனை கோவப்படுத்துற மாதிரி அவன் ஃப்ரெண்ட்ஸ் டெட் பாடியை போட்டு அந்த எல்ஃப் மிதிக்கவும் மன்னிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஸ்மோக் பாம்பை போட்டு இந்த நியூஸை வெளியே இன்ஃபார்ம் பண்ணணும் அவன் ஃபாஸ்டா ஓடுனா டக்குன்னு அவன் பின்னாடி யாரோ அட்டாக் பண்றாங்க. கால் தடிக்க அப்படியே ஓடின வேகத்துக்கு கீழே விழுறான். அதுக்குள்ள அவன் எப்படி இந்த இடத்துக்கு வந்தான் அப்படின்னு சொல்லி அந்த அட்வென்ச்சரர் பார்த்தா அவன் ஸ்வாட் மேல பறந்துட்டு நின்றுட்டு இருக்கான். கைட்டோ கூட இருக்கிற அந்த டார்க் எல்ஃப் வந்து இவனை அட்டாக் பண்றான். இவனும் செத்து போயிட்டான். ஹியூமன்ஸ் டெட் பாடிஸா பிடிச்சா ஏன் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எப்படி யூஸ் பண்ண, அவங்கள உயிரோட புடி அப்படின்னு சொல்லி அவன் திட்டவும் நான் கேர்ஃபுல்லா இருக்கேன்னு கைட்டோ சொல்றான். லைட்டா அடிச்சதுக்கே இவனுங்க செத்துருதானுங்க, இவனுங்க வீக்கா இருந்தா அது எப்படி ஏன் ப்ராப்ளம் ஆகும்னு கைட்டோ சொல்றான். இந்த ஹியூமன்ஸ் அட்லீஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக வச்சு யூஸ் ஆகுறாங்களேன்னு அந்த டார்க் எல்ஃப் சிரிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம பார்க்க போறது மை கிஃப்ட் அன்லிமிடெட் காச்சா சீசன் 1 எபிசோட் 6. டார்க்கோட ரேங்கை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்டு திட்டிட்டு இருக்கா. மேடம் இங்க ஒரு சிஸ்டம் இருக்கு, அதோட ரூல்ஸ் படி தான் எல்லாம் நடக்கும் ரிசப்ஷன் ஐடி சொல்றாங்க. மேண்டிஸ் தோக்கடிச்சதுக்கு ஆல்ரெடி உங்க ரேங்கை இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம். ஸோ வேற ஏதாச்சும் நீங்க பெருசா பண்ணாதான் டக்குன்னு ரேங்க் இம்ப்ரூவ் ஆக முடியும்னு சொல்லவும் பெருசாவா அப்படின்னு சொல்லி அட்வென்ச்சரர் கில்லர் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு, அதை இவங்க எடுக்கிறாங்க. அதை பண்றவங்க யாருன்னு இன்னும் கண்டுபிடிக்கல. மேபி உங்க காச்சாவை ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு ட்ராக் பண்ற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்கில் கிடைக்கான்னு பாப்போமான்னு கேட்கவும் கார்ட்ஸ் இன்னும் ரேண்டமா தான் வருது. ஸோ நம்ம அவ்வளோ லக்கியா இருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம ஹீரோ சொல்றான் அட்வென்ச்சரர் கில்லர் ஹியூமன்ஸை மட்டும் தான் டார்கெட் பண்றான்னு இவங்க யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோ நிறைய ப்ரொடெக்ஷன் ஸ்கில் அது இதுன்னு போட்டுமே கூட இவங்க ரூம்குள்ளேயே டேரக்டா யாரோ டெலிபோர்ட் ஆகுறாங்க. பார்த்தா மியா தான் அடிப்பட்ட நிலைமையில நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடி வந்து விழவோ டக்கு நம்ம ஹீரோ போய் பிடிக்கிறான். நம்ம ஹீரோ கொடுத்த அந்த விஷிங் பிரேஸ்லைட்டோ ப்ரோக் ஆகுது. டார்க்கை மீட் பண்ணி நடந்தது சீக்கிரம் சொல்லணும்னு அவ மயக்கத்துல பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவில ஹீலிங் பண்றான். மெமரிஸை நான் பாக்குறேன் மன்னிச்சிரு நம்ம ஹீரோ சொல்லிட்டாவா. மெமரிஸை ஹிப்னோசிஸ் யூஸ் பண்ணி பாக்குறான். யாரோ ஒருத்தங்க தான் ஹியூமன்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி கொள்றாங்க. அது கண்டிப்பா மான்ஸ்டர் இல்ல. நாங்க இங்க இருந்து கிளம்புறோம், நீங்களும் கிளம்பிருங்கன்னு சில அட்வென்ச்சரர்ஸ் போறாங்க. லீடர் என்ன பண்ணலான்னு மத்த பசங்க கேட்கவும் இரட்டுறதுக்குள்ள நம்ம இங்க இருந்து போயாகணும்னு சொல்லி அந்த பசங்களும் கிளம்புறாங்க. பட் அதுக்குள்ள இருட்டிருது. மார்னிங்ல இருந்து நிறைய ஃபைட் வர பண்ணதுனால எல்லாரும் கொஞ்சம் டயர்டா இருக்காங்க. சோ உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம் ட்ரை பண்றாங்க. ரைட்டோவா அந்த டார்க் எல்ஃப் அங்க வரவும் அவங்க அந்த நியூஸை கேட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் மியா சொல்றா. ஆமா அட்வென்ச்சரர்ஸ் எல்லாம் யாரோ மர்டர் பண்றாங்களோ, சோ இங்க இருக்கிறது சேஃப் இல்ல, இங்க இருந்து வெளியே போயிருங்கன்னு அந்த பசங்க சொல்றாங்க. ஓ எங்க கிட்ட சொன்னதுக்கு தேங்க்ஸ் பசங்களா, இப்போ தானே புரியுது ஏன் மனுஷங்களை எங்களுக்கு சிக்க மாட்டிக்காங்கன்னு. நம்மளை பத்தின நியூஸ் குயிக்கா ஸ்ப்ரெட் ஆகும்னு நினைக்கல அப்படின்னு அந்த எல்ஃப் சொல்றான். நீங்க என்ன பேசுறீங்கன்னு அந்த பையன் பாக்குறான். ஹியூமன்ஸ் இன்னுமா புரியல, அதான உங்களுக்கு தான் அறிவு கிடையாதுன்னு யானக் சொல்லுவோம். இவங்க தான் அட்வென்ச்சரர் கில்லர்ஸ்னு அந்த பசங்க புரிஞ்சுக்கிறாங்க. மியா இங்க இருந்து ஓடிறன்னு அவன் பிரதர் சொல்றான். மியாவை நாங்க ப்ரொடெக்ட் பண்ணுவோம் மத்த பசங்களும் நிக்கிறாங்க. என்ன எதிர்க்கிறீங்களான்னு கைட்டா அவங்கள அசால்ட்டா வெட்டுறான். மியாவோட அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் வயித்துல வெட்டு வாங்கி கீழே விழுறான். மத்த பசங்களையும் அவன் வெட்டியிருந்தான். மியா தப்பிக்கணுங்கிறதுக்காக இந்த பசங்க போராடுறாங்க. சீக்கிரம் இங்க இருந்து ஓடு மியா அப்படின்னு சொல்லி அந்த அண்ணனோட ஃப்ரெண்ட் சொல்றான். ரெண்டு பசங்களுமே வெட்டுப்பட்ட நிலைமையிலயும் எந்திரிச்சு ஃபைட் பண்ண போறாங்க. அவங்களையோ கொன்றாதான் யானாக் சொல்றான். பட் கைட்டா அவங்கள கொன்றுதான். கொண்டுட்டே இருந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எப்படி யூஸ் பண்ணுவா, உயிரோட தேவை அப்படின்னு சொல்லி யானாக் சொல்லுவான். அவனுங்க தான் எரிச்சல உண்டு பண்றானுங்க. சரி அந்த பொண்ணு உயிரோட தானே இருக்கா அப்படின்னு சொல்லி கைட்டோ பாக்குறான். சரி இவ்வளவு நான் கேர்ஃபுல்லா டீல் பண்ணுதேன், எப்படியும் இவ்வளவு சாகடிக்க தானே போறான், அதுக்கு முன்னாடி கூட நான் கொஞ்சம் விளையாடுறேன்னு கைட்டோ சொல்லவும் எனக்கு அந்த மாதிரி விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு யானாக் போறான். என்ன மாதிரி ஒரு ஹையரான ஆளு கூட நீ இருக்கிறதுக்கே சந்தோஷப்படணும். ஒரு லோலி கிரியேச்சரா நீ எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ண மாட்டேன், இருந்தாலும் உன்னை யூஸ் பண்றது நினைச்சே நீ பெருமைப்படணும் அப்படின்னு கைட்டோ சொன்னா. மியா இங்க இருந்து ஓடு அப்படின்னு சொல்லி வெட்டுப்பட்ட அவளோட அண்ணன் எந்திக்கிறான். இந்த ஹியூமனை உயிரோட கொண்டு போகணும், வெட்டுப்பட்டு இவன் எந்திரிச்சு நிக்கிறான் அப்படின்னு சொல்லி யானாக் சொல்றான். நான் ஆல்ரெடி சாகுற கண்டிஷன்ல தான் இருக்கேன், பட் எப்படியாச்சும் மியாவை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அவன் அண்ணன் யோசிக்கிறான். சரின்னு மியாவும் டக்குன்னு அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. கைட்டோ அவ ஓடி போறா, டக்குன்னு அவளை பொடி அப்படின்னு யானாக் சொல்லவும் மியாவோட அண்ணன் போயிட்டு அட்டாக் பண்றான். அவனை கொன்றாதான் யானாக் சொல்றான். பேட்டில்ங்கிறது ஒருத்தரோட ஸ்கில்லை விடவும் கிரியேட்டிவிட்டி ரொம்ப முக்கியம். ஷீல்டை நான் அட்டாக் பண்ணதுக்கும் யூஸ் பண்ணலான்னு கோல்டு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். உளறிட்டு இருக்கேன் கியோட்டா அட்டாக் பண்ண வந்தா மியாவோட அண்ணன் எலியோ வந்து ஸ்வாட தூக்கி எறிஞ்சிட்டு அதுல அவன் டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஷீல்டை வச்சு அவன் மூஞ்சிலேயே அடிக்கிறான். எஸ் நீ ஸ்ட்ராங்கான எல்ஃபா இருந்தாலும் நான் உன்னை அட்டாக் பண்ணிட்டா, நீ தான்டா லூசர் அப்படின்னு சொல்லி எலியோ சிரிச்சு பிடிக்கவும் டென்ஷன் ஆகி அவன் உடம்புக்குள்ள அவன் கத்தியை இறக்கி இருக்கான். என் ஃபேஸ்ல என்ன தைரியம் இருந்தா பஞ்ச் பண்ணிருப்ப நம்ம போகவும் கியோட்டோ அந்த பொண்ணு எஸ்கேப் ஆயிருவா, நம்ம தான் இதை பண்றோம் கில்டுல சொன்னா பிரச்சனையாயிரும், சீக்கிரம் அவளை பிடின்னு சொல்லவும் சரின்னு கியோட்டோவோ போறான். ஸ்வாடோட பவரை யூஸ் பண்ணி ஈஸியா பறந்து வந்தே அவளை பிடிச்சிருந்தான். ஃபியூச்சர் லெஜெண்டரி ஹீரோ கூட தான் நீ இருக்கணும். அந்த லெஜெண்டரி ஸ்வாட் கிராண்டியஸ் இப்போ இந்த ஹீரோ கையில இருக்கு. இந்த மாதிரி போச்சிங்ல பிடிக்கிறதெல்லாம் எனக்கு ஒரு சிம்பிள் டாஸ்க் அப்படின்னு நம்ம சொல்லவும் என் ஃப்ரெண்ட்ஸ் சாக்ரிஃபைஸை வீண் போக விட மாட்டேன் மியா அட்டாக் பண்றா. மிஸ்டர் டார்க் எனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு, அவர்கிட்ட போனோம் அப்படின்னு மியா
பொறுமையா ஓடிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவன் அட்டாக் பண்றான். நீ ஒன்னும் ஹீரோ கிடையாது, மிஸ்டர் டார்க் மாதிரி ஆளு தான் ஹீரோ, இந்த மாதிரி வீக்கான ஆளுங்களை அவர் புள்ளி பண்ண மாட்டாரு அப்படின்னு மியா சொல்லவும், நீ வீக்கானவங்களை மட்டும்தான் அவனுக்கு புள்ளி பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லி அவன் கூட இருக்கிற எல்ஃபே அவனை கிண்டல் பண்ணதை அவன் யோசிச்சு பாக்குறான். ஐயா மூடு அப்படின்னு சொல்லி அவன் டென்ஷன் ஆகி மியாவை அட்டாக் பண்ண போகவும், நான் இங்க சாக கூடாது, எப்படியாச்சும் மிஸ்டர் டார்க் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவன் கண்களோட விஷயம் கிராண்டட் ஆகி நம்ம ஹீரோ கிட்ட அவ டெலிபோர்ட் ஆயிருக்கா. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உயிரோட வேணும் எலியோ வந்துட்டு யானாக் சரி பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணை கொண்டுட்டியான்னு கேட்கவோ இல்ல, திடீர்னு வா காணாம போயிட்டான்னு சொல்லவும், ஒயிட் நைட்ஸ்ல இருந்து ஒன்னால ஒரு குழந்தைய பிடிக்க முடியல நம்ம திட்டவும், டெலிபோர்டேஷன் ஐட்டம் யூஸ் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன்னு சொல்லுவோம். அப்ப பிரச்சனையாச்சா யாராச்சும் இங்க வந்துட்டா விஷயம் மட்டும் வெளியே போச்சுன்னா கிராடியஸ் லெஜெண்டரி ஸ்வாட நீதா திருடிட்டு வந்திருக்கன்னு உங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் ஒயிட் நைட்ஸ் நம்மள தேடி வருவாங்க. ஒயிட் நைட்ஸ்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் லெவல் 3000 2000ல இருப்பாங்க. அடச்சா அப்படின்னு சொல்லி அவன் டென்ஷன் ஆகிறான். ஃபர்ஸ்ட் லிமிட் ஆயிருக்கிறவன் லெவலை நீ இன்க்ரீஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் முடிப்போம்னு சொல்லுவோம். அதே தான் ஸ்ட்ராங் ஆயிட்டா அந்த ஒயிட் நைட்ஸை பார்த்து கூட பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லி கைட்டோன்னு நினைக்கிறேன். ஹீரோ அங்க வந்து நிக்கவும் அந்த லைன்ல என்ன போக கூடாதுன்னு சொன்னவன் நீ தானே நம்ம டென்ஷன் ஆகிறான். கேம்ரா ஓர்டி நல்ல வேலை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி இறந்த 2 பேர் கண்ணையும் நம்ம ஹீரோ மூடிட்டு எலியாவுக்கு என்ன உயிர் இருக்குன்னு கோல்டு தூக்கி வைக்கவும் டக்கு நம்ம ஹீரோ போய் ஹீலிங் பண்றான். இங்க இருந்தவன் எப்படி அங்க போனான்னு யானாக் ஷாக் ஆகிறான். சாதாரண சின்ன பசங்க எந்த தப்பு பண்ணல, இவங்களுக்கு ஏன் அந்த நிலைமை வரணும், ஏன் எப்படி பண்ணீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஃப்ரெண்ட் டைம்ல நான் இவங்களை மீட் பண்ணியிருந்தேன், மேபி இவங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க, இதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நிக்கவும், நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க, நான் தான் அந்த பையனை ஹீலிங் பண்ண, நீ தான் பாத்தியா அப்படின்னு சொல்லி யானாக் சமாளிக்க ட்ரை பண்றான். துரத்தி வந்து அந்த பொண்ணு என்னோட ப்ரொடெக்ஷன்ல இருக்கவா, கவலைப்படாத நான் கில்டு கிட்ட ரிப்போர்ட் பண்ணல நம்ம ஹீரோ சொல்லவும், நம்ம இன்னைக்கு லக்கின்னு நினைக்கிறேன், நம்ம மாட்ட போறதில்ல, இந்த முட்டா பையா தனியா வந்து நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டான், காடஸ் லக்கு என்கிட்ட இருக்குன்னு ஒரு லெஜெண்டரி ஹீரோ நம்ம சொன்னா, நீ ஹீரோவா புடிச்சா நீ ஈஸியா தப்பிச்சிருவ, நீயே உன்னை கொல்ல சொல்லி என்கிட்ட கெஞ்சினாலும் நான் உன்னை கொல்ல மாட்டேன், அந்த அளவுக்கு உனக்கு ஒரு தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கோல்டு நம்ம நீங்க இதுல தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ தனியா ஃபைட் பண்றதுக்கு போறான். வீக்கான பூச்சி ஹியூமன், நீ என்ன மிரட்டுறியா, உன்னை துண்டு துண்டா வெட்டி போடுறான்டா அப்படின்னு கைட்டோ நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண அசால்ட்டா நம்ம ஹீரோ தடுக்கிறான். இவ்வளவுதான் அவன் பவரா நம்ம ஹீரோ பார்க்குவோம். அவனும் எவ்வளவோ அட்டாக் பண்றான், பட் நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகல. கண்டிப்பா அவன் ஒரு குட்டி பையன் இல்ல, அண்ட் அவன் ஒரு ஹியூமனும் இல்ல அப்படின்னு சொல்லி யானாக் பாக்குறான். அவன் கோவத்துல கண்மூடித்தனமா அடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கோல்டு பாக்குறான். நம்ம ஹீரோ அசால்ட்டா தடுக்கிறான். நம்ம ஹீரோ அவன் வயிற்றுலேயே அட்டாக் பண்ணிட்டு, நீ இதோட பெட்டரா இருப்பான்னு நினைச்சேன், பார்த்து நான் உன்னை ஆக்சிடென்டலாக கொல்ல போறேன், இன்னும் நல்லா ட்ரை பண்ணு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த லெஜெண்டரி கிராண்டியஸ் ஸ்வாடோட பவர் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி பிளாஸ்மா அட்டாக்கை வச்சு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எலமெண்ட் மேஜிக் அவன் யூஸ் பண்றான். ஒவ்வொரு அட்டாக்லயும் ஒவ்வொரு எலமெண்டல் ஆட்ரிபியூட் இருக்கு, இதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்னு கோல்டு பார்க்க இத்தனை அட்டாக் பண்ணி சீக்கிரட்டா நம்ம ஹீரோ பின்னாடி அட்டாக் பண்ண போனா அதையே நம்ம ஹீரோ தடுத்துருதான். ஃபேண்டாஸ்மா கிளாஸ் வெப்பனையே தடுக்கிறானா, யாரா இவன் அப்படின்னு சொல்லி, நீ மேஜ் மாதிரி ட்ரெஸ் போட்டு எல்லாரும் ஏமாத்துற, நீ ஒரு வாரியர், அதான் ஈஸியா ஃபைட் பண்றான்னு கேட்டோ சொன்னா, நான் உண்மையிலேயே ஒரு மேஜ் தான் நம்ம ஹீரோ சொல்லுவோம், வாய்ப்பே இல்ல அப்படின்னா உன்னால என் கூட ஃபைட் பண்ண முடியாதுன்னு கேட்டோ. அன்லிமிடெட் கார்டு மேஜ் தான் என்னோட பவர்ஃபுல்லான ஸ்கில், அதனால தான் நான் ஒரு மேஜ்னு சொல்லிட்டு நிறைய ஐஸ் வார்டை நம்ம ஹீரோ வானத்திலேயே கிரியேட் பண்றான். இன்கேண்டேஷனே இல்லாம நீ இதை கிரியேட் பண்ண வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் அட்டாக் பண்ணா. கிராண்டியஸோட ஸ்வாடையே இவன் அசால்ட்டா தடுக்கானா, எல்வன் மேஜிக்கால கூட இது முடியாது அப்படின்னு சொல்லி அந்த டார்க் எல்ஃப் பார்த்துட்டு இருக்கான். அந்த ஐஸையே நம்ம ஹீரோ பேரியர் மாதிரியே யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்லை, இந்த லெஜெண்டரி ஹீரோ ஹியூமன் கிட்ட தோத்து போக வாய்ப்பே இல்லை, அதுவும் மேஸ்ட்ரோ யூஸ் பண்ண ஒரு லெஜெண்டரி ஸ்வாடை நான் வச்சிருக்கேன், எப்படிடா உன்ட்ட தோப்பேன் அப்படின்னு கைட்டோ சொல்லவும், என்ன சொன்ன மேஸ்ட்ரோவா, உனக்கு எப்படி அதை பத்தி தெரியும், உனக்கு அதை பத்தி என்ன தெரியும் நம்ம ஹீரோ முட்டாள்தனமா கேள்வி கேட்கிறேன். ஏன்னா மைஸ்ட்ரோவோட பிளட் என் உடம்புல ஓடுது, நான் ஒரு சப் மைஸ்ட்ரோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். மைஸ்ட்ரோவா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது.